हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य
दयैक सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपाप प्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्. नमोस्तु वराहाय लीलयाद्धोरते महीम. வராகமூர்த்தி ரொம்ப ஆச்சரியமானவர். அவர் லீலையினால அற்புதமான பூமியை உத்தாரணம் பண்ணார். லீலையோத்தரத்தே மஹீம், லீலையா உத்தரத்தே மஹீம். ஆச்சரியமா பூமியை தன்னுடைய தெத்துப்பல்ல தூக்கி வச்சு கொண்டு வரார். நமோஸ்து வராகாய லீலையா உத்தரத்தே மஹிம். ஆச்சரியமானவர் நம்முடைய வராகமூர்த்தி. இன்னும் சொல்றார்கள் அற்புதமா, குரமத்ய கதோயஸ்ய மேருஹு கனகனாயதே. எவருடைய குளம்புக்கு இடையில மேருமலை ஒரு சின்ன கல்லு மாதிரி தூசு மாதிரி அணு மாதிரி தெரிஞ்சதோ அந்த வராகமூர்த்தியுடைய சரணாரவிந்தங்களுக்கு நமஸ்காரம். ஆச்சரியமான ஒரு ரூபம் வராகமூர்த்தி. பகவான் எப்படி வேணா அவதாரம் பண்ணுவான். பூமியில ஜனங்கள் எல்லாம் வாழ்நன்றத்துக்காகவே பிரளய ஜலத்துல மூழ்கி கடந்ததான பூமிய மேல கொண்டு வரத்துக்காக பகவான் எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம். ஆதி மனுஷன் ஸ்வயம்புவமனு, ஆதி மனுஷி சதரூபா. எந்த சமயத்திலும் இது மறக்க கூடாது. நம்முடைய இந்து தர்மத்துடைய விஷயங்கள் ஒரு நாளும் நம் ஹிருதயத்தை விட்டு போகக்கூடாது. நம்முடைய ஹிருதயத்தை விட்டு பல தர்ம விஷயங்கள்லாம் போனதுனாலதான் இன்னைக்கு பல பேர் பொய் பிரச்சாரமும் துஷ்பிரச்சாரமும் செய்கின்றார்கள். நம்முடைய தர்மத்தை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சுடுத்து அப்படின்னா யாரும் நம்ம இடத்துல பொய் சொல்ல முடியாது. இங்க இருக்கிறதெல்லாம் சாத்தான், பிசாசு, கல்லு அப்படின்னா சொல்ல முடியாது. அது சொல்றார்கள் கேட்கிறோம்னா நம்ம தர்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நம்ம எதெல்லாம் தெய்வங்கள்னு சொல்றோமோ அந்த தெய்வங்கள் எல்லாம் சங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வாச்சாரியா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுன்னு இத்தனை பேர் அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் பல பேருக்கு அந்த தெய்வத்தை பிரத்யட்சமா காட்டி கொடுத்திருக்கார்கள். வரலாறு காண கிடைக்கிறது. அப்ப இத்தனை பேரும் என்ன, ஸ்ரீ சங்கரருக்கு மரியாதை இல்லையா? ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை விட வசதியான ஒரு ஞானி உண்டா? ஸ்ரீ ராமானுஜரை விட காருண்யம் உண்டா? விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டில் சொல்லும் பொழுது சங்கரனுடைய அறிவானது உலகம் அளவுக்கு பறந்து விரிந்து கிடக்கிறது, ராமானுஜருடைய அன்பானது உலகத்தை காட்டிலும் பெருசா இருக்கிறார். இப்ப ஒரு 100-150 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததான ஒரு சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டுல போய் இந்த இடத்துல பிரிட்டிஷ்காரர்கள் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்த சமயத்துல போய் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா விவேகானந்தர் வார்த்தை பொய்யா? விவேகானந்தர் விவரம் தெரியாம பேசினாரா? இதெல்லாம் தெய்வங்கள்னு அனுபவிச்சதுனாலதானே அவ்வளவு தைரியமா
நம்முடைய ஸ்ரீ சங்கரரை பத்தியும் ஸ்ரீ ராமானுஜரை பத்தியும் அங்க ஒரு ஆள பேச முடிஞ்சது. அங்க கேட்டவர்கள் எல்லாம் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கொண்டார்களே. சத்தியமா இருக்கிறதுனால தானே ஒத்துக்கொண்டார்கள். பொய்யா இருந்தா ஏற்றுக்கொள்வார்களா? எப்பொழுதுமே நம்முடைய தர்மம் வசத்தி. நல்லா இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய சனாதனமான தர்மத்துடைய பல விஷயங்களை நம்ம அரிச்சுவடியிலேருந்து படிச்சாகணும். அடிச்சவடியிலேருந்து படிச்சு 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 தெரிந்து கொள்ளணும். நமக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு அகம்பாவம். அந்த அகம்பாவத்தினாலதான் இன்னைக்கு நம்முடைய தர்மங்களை பற்றிய பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போயாச்சு. பல வார்த்தைகளே நம்முடைய தர்மங்களுக்கு உடையது அப்படின்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்கிறோம். எத்தனையோ படாத பாடு பட்டுதான் சுதந்திரத்தை வாங்கியிருக்கோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்முடைய விடுதலை போராட்ட தியாகிகள் வீரர்கள்லாம் என்ன பாடுபட்டிருக்கா, எத்தனை அடி வாங்கியிருக்கா. அவர்களெல்லாம் அடித்தவர்களுடைய மதம் நமக்கு வேண்டாம். நம்முடைய சிதம்பரனாரை இந்த பாடுபடுத்தினவர்களுடைய மதம் நமக்கு வேண்டாம். நம்முடைய இந்து கோவில்களை சூறையாடினவர்களுடைய மதம் நமக்கு வேண்டாம். நம்முடைய இந்து தர்மம் நமக்கு போதும். அவர்களுடைய வலிக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடையாது நமக்கெல்லாம். எத்தனை அடி, எத்தனை வலி. சுப்பிரமணிய சிவா என்ன பாடுபட்டிருக்கார். மகாகவி பாரதியார் எத்தனை பாடுபட்டிருக்கார். நம்ம தேசத்துல உட்கார்ந்து நமக்கே உப்பில்லைன்னு சொன்ன ஒரு ஆங்கிலேயனுடைய மதம் நமக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம். கோடி 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 ஜென்மம் ஆனாலும் நமக்கு அது வேண்டாம். நம்ம மூதாதைகள் பட்ட வலி அவ்வளவு கேவலம் ஒண்ணும் இல்லை. சிதம்பரனார் செக்கு இழுத்தார். கடைசியில் ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாம இருந்தார். நாட்டுக்காக கப்பலை ஓட்டிட்டு என்ன பாடுபட்டிருக்கார். அவரை படாத பாடு படுத்தினவர்களுடைய ஒரு மதம் சத்தியமா நமக்கு வேண்டவே வேண்டாம். இந்த தியாகிகள், அந்த மகாத்மாக்களுடைய தியாகத்துக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும்னா நம்ம தர்மம் நமக்கு போதும். நம்முடைய கோவில்கள் எல்லாம் இடிச்சு, தெய்வங்கள் எல்லாம் படாத பாடுபடுத்தி, சொத்தையெல்லாம் கொள்ளையடிச்ச திப்பு சுல்தான் முதற்கொண்டு அந்த அவர்களுடைய மதம் நமக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம். திருப்பூர் குமரனை அடிச்சு சின்ன வயசுலயே கொண்டு போட்டவருடைய மதம் நமக்கு வேணுமா? அந்த அளவுக்கு புத்தி கட்டி ஒண்ணும் போகல நமக்கு. அந்த மதமும் இதுவும் ஒண்ணு கிடையாது. திருப்பூர் குமரனும் அவனை அடிச்சு கொண்டு போட்ட பிரிட்டிஷ்காரனும் ஒன்னாக முடியுமா? கொடிகாத்த குமரனும் அவனை வெட்டி போடணும், அடிச்சு போடணும், கொண்டு போடாதான் மனசு அடங்கும் நினைச்ச ஒரு பிரிட்டிஷ்காரனும் ஒன்னாக முடியும். அப்பதானே இந்த மதமும் அந்த மதம் ஒன்னாக முடியும். இந்த தர்மத்தை காப்பாற்ற இந்த தேசம் நன்னா இருக்கணும்னு ஆச்சரியமா வீர வாஞ்சி மணியாச்சியை சுட்டி ஒன்னானே, அவனும் வீரவாஞ்சி ஒன்னா. எப்படி ஒன்னாக முடியும்? வீரவாஞ்சியுடைய உயிருக்கு அவ்வளவுதான் மரியாதையா? வீரவாஞ்சியுடைய உயிருக்கு அவ்வளவுதான் மரியாதையா? எல்லாத்தையும் தொடர்ந்து அவனை கொண்டு போட்டு தன்னைத்தானே சுட்டு ஜெய் ஹிந்த்னு சொல்லிட்டு விழுந்தானு. அந்த மகாத்மாவுடைய அந்த தியாகியுடைய தியாகத்துக்கு விலை இல்லாம போயிடுத்த நமக்கெல்லாம். இந்த தர்மம் யாராவது நம்முடைய தர்மத்தை பேசினார்கள்னா இதை கேவலமா பேசினா கேட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது திருப்பூர் குமரன் வாழ்ந்ததான ஒரு சமுதாயம். இது சிதம்பரனாரும் கப்பலோட்டிய தமிழ் ஆச்சரியமா அவரும் சுப்பிரமணிய சிவாவும் சுப்பிரமணிய பாரதியாரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் காந்திஜியும் எத்தனையோ பேர் இதை நம்பி வாழ்ந்திருக்கார்கள், இதை நம்பி ஜெயிச்சிருக்கார்கள். அவர்களுக்காகவாவது இந்த தர்மம் வசந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஒரு தர்மத்தை நம்ம இருக்கும். இனிமேலும் இந்து தர்மத்தை கேவலமா பேசிட்டு இருந்தாலும் கேட்டு இருக்க கூடாது. பதில் பேசுங்கோ. வாய்தான் இருக்கே நமக்கு. நமக்கு என்ன தைரியம் இல்லையா? நம்முடைய திருப்பூர் குமரனை கேவலப்படுத்துறார்கள், நம்முடைய பாபு சிதம்பரனாரை கேவலப்படுத்துறார்கள், நம்முடைய சுப்பிரமணிய பாரதியை கேவலப்படுத்துறாங்க, நம்முடைய கப்பலோட்டிய தமிழனை கேவலப்படுத்திட்டு இருக்கா. இதை கேட்டு இருக்கோம்னா நமக்கெல்லாம் தேசப்பற்று துளி கூட இல்லையா? நம்ம நாட்டை உட்கார்ந்து நமக்கு உப்பு இல்லைன்னு சொன்ன கூட்டம் அதுக்கப்புறம் தண்டி யாத்திரை பண்ணி உப்பை எடுத்திருக்கோம். வேதாரண்யம் எல்லாம் மறந்து போச்சு. நமக்கு எல்லாம் சுதந்திர போராட்ட வரலாறு எல்லாம் அடியோட மறந்து தொலைச்சுட்டோமா? எத்தனை அடி, எத்தனை வலி, எத்தனை ரணம். அவர்களுடைய மதத்தை இன்னைக்கு வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்கானா கேட்டு இருக்கோம்னா நமக்கு தேசப்பற்றுதல் இல்லைன்னு நிரூபணம் ஆகிட்டு இருக்குதான் நான் சொல்ல முடியும். நம்ம தேசத்தினா நமக்கு பற்றுதல் இருக்குன்னா நம்முடைய தியாகிகளுடைய ரத்தத்துக்கும் தியாகத்துக்கும் வலிக்கும் மரியாதை கொடுக்கிறோம்னா என் தர்மத்தை பத்தி கேவலமா பேசாதேன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நம்ம இருக்கோம். இது நன்னா புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் வலியில கதறிந்து கிடக்கிறேன். இத்தனை தியாகிகளுடைய வலிக்கு என்ன மரியாதை இல்லை? என்ன தியாகம்? ஒன்னா ரெண்டா? எத்தனை பேரு குடும்பத்தெல்லாம் விட்டு இந்த தேசத்துக்காக கதறி இருக்கா, எல்லாத்தையும் இழந்திருக்கா. அந்த வலி
60 வருஷம் முன்னாடி என்ன பாடுபட்டிருக்கோம், எத்தனை பாடு. 1 2 கதகதையா இருக்கு, கதகதையா படிச்சிருக்கோமே, எத்தனை பாடுகள் பட்டிருக்கோம். அத்தனைக்கும் ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும்னா என் இந்து தர்மத்தை நீ கேவலமா பேசாதேன்னு சொல்ல வேண்டிய ஒரு தர்ம யுத்தத்தை நம்ம அத்தனை பேரும் இருக்கு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய வரலாற்று நாயகர்களையும் தியாகிகளையும் அவர்கள் கேவலப்படுத்தின்றிருக்கார். அந்த கேவலத்தை காது கொடுத்து கேட்டு இருக்கோம்னா இதை விட பஞ்சமகா பாதகம் நமக்கு எதுவும் கிடையாது. இது நல்லா புத்தியில வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அவர்கள்லாம் உத்தமர்கள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், சரித்திரத்தை படிச்சுட்டு இருக்கோம். அந்த சரித்திர நாயகர்கள் எல்லாம் இந்த இந்து சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் தானே, இதுக்காக தானே பாடுபட்டார்கள். அவர்களா அந்த பாடுபடுத்தின அந்த ஆங்கிலேயர்கள் மதமும் நமக்கு வேண்டாம். சுதந்திர போராட்டம்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு ஒரு தேசம்னு பிரிச்சு எடுத்துட்டு போனா அவர்களுடைய மதமும் நமக்கு வேண்டாம். நமக்கு இந்து மதம் ஒண்ணு போதும், இந்து தர்மம் ஒண்ணு போதும். நன்னா புரிந்து கொள்ளணும். சுதந்திர போராட்ட அஸ்திவாரம் வச்சே நீங்க மதத்தை டிசைட் பண்ணிக்கோங்க. நம்முடைய தர்மம் மிக மேலானது, மிகச் சிறந்தது, அற்புதமானது. இது சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் விசேஷமானது, அதிவிசேஷமானது. இந்து தர்மம் சாஸ்வதமான தர்மம். இது சொல்றது அற்புதமானதுதான். ஆயிரக்கணக்கான வருஷங்களா இது சொல்லிக் கொண்டிருக்கிற சத்தியம்தான் இது. நம்முடைய ஔவையாரும் திருவள்ளுவரும் அருணகிரிநாதரும் எத்தனையோ பேரும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எத்தனையோ பேர் சொன்னதான ஒரு தர்மத்தை மிஞ்சி ஒரு தர்மத்தை நம்ம தேட வேண்டாம். இவர்கள் சொன்ன தர்மத்தோட மற்றதை சமமா நினைக்கவும் வேண்டாம். இந்த தர்மம் தான் வசத்தி. இதுக்கு ஈடு இணையா சமமா ஒரு தர்மம் கிடையாது. ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவளுக்கு பிடிச்சிருக்கா அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கட்டும். அதுக்காக நம்முடைய தெய்வங்களையோ நம்முடைய தர்மத்தையோ நம்முடைய மூதாதர்களையோ கேவலமா பேசினா அதை கேட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாம் சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிடணுமா, சாப்பாடு தான் சாப்பிடுற மாதிரி வேற தானே சாப்பிடுறோமான்னு கொஞ்சம் யோசனை தான் பண்ண வேண்டியிருக்கு. நம்முடைய தர்மத்தை மறந்து ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது, பேச விடக்கூடாது. என் தர்மம் பேசாதே. என் தர்மத்தை பத்தி தரைக்குறவா பேச வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லணும். தரக்குறைவா அப்படி பேசலாம். எப்படி பேச முடியும்? நம்ம விட்டு கொடுக்கறதுனால தானே, நம்ம பாட்டு ஆமா 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 ஆமான்னு கேட்டுக்கிறதுனால தானே. நம்முடைய அம்மாவையோ அப்பாவையோ யாரா தவறா பேசினா அவர்கள் தப்பாகவே இருந்தாலும் நீ பேச வேண்டிய அல்ல அவசியம் இல்லைன்னு சொல்ல முடிஞ்ச நமக்கு என் தர்மத்தை பத்தி, என் தெய்வத்தை பத்தி, என் மதத்தை பத்தி, என்னுடைய மூதாதைகளை பத்தி, என்னுடைய ராமாயணம் மகாபாரதத்தை கேவலமா பேசுற அதிகாரம் உனக்கு இல்லைன்னு நம்ம அத்தனை பேரும் வாயை திறந்தோம்னா பேச மாட்டார்கள். வாயை திறங்கும். இவ்வளவு நாள் திறக்கல, திறங்கும். பிரகல்லாதன் மாதிரி வாயை திறங்கும். இரணிகசிபு சொன்னால ஓம் நமோ நாராயணா சொல்லாதேடா, அது தெய்வம் இல்லடா, நான் தாண்டா தெய்வம். இல்ல, என் நாராயணன் தெய்வம், நீ தெய்வம் இல்ல. என் நாராயணன் தெய்வம். அவன் தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான். ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு ஒரு 5 வயசு குழந்தை பிரகல்லாதன் எத்தனை நம்பிக்கையோட பேசினா அந்த நம்பிக்கையோட பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம அத்தனை பேரும் இன்னைக்கு வந்தாச்சு. அத்தனை பேரும் அந்த காலகட்டத்தில் வந்துடும். இனிமேலும் பேசாம இருந்தோம்னா கஷ்டம். ஏதோ நான் இங்க உட்கார்ந்து பேசுறது முக்கியமே கிடையாது. அவரவர்கள் எங்கெங்கெல்லாம் நம்முடைய தெய்வத்தையோ நம்முடைய தர்மத்தையோ நம்முடைய மூதாதைகளோ கேவலமா பேசுறாரோ பேசாத. என் தர்மத்தை பத்தி கேவலமா பேசுற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ட வந்தவர்களுடைய மதத்தை பிடிச்சு நம்ம வாழ வேண்டிய அவசியம் நமக்கு ஒண்ணும் கிடையாது. இங்கேருந்து கொள்ளையடிச்சுட்டு போனவர்களுடைய வஸ்து எதுவும் நமக்கு வேண்டாம். இங்கேருந்து தியாகம் பண்ணவர்களுடைய வஸ்துக்கள் நமக்கு ஞாபகம் இருந்தா போதும். இங்கேருந்து வந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுன்னு நாட்டை துண்டு துண்டா சீரழிச்சுட்டு போன ஒருத்தனுடைய மதம் நமக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நாட்டை 2 துண்டா ஆக்கிட்டு போனவருடைய மதம் நமக்கு வேண்டாம். நமக்கு இந்து தர்மம் ஒண்ணு போதும். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மீரா போதும், துக்காராம் போதும், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு போதும், சுவாமி ராமானுஜர் போதும், ஸ்ரீ சங்கரர் போதும். இதுக்கு மேல வேற ஒரு மகாத்மாக்களை உலகம் இதுவரைக்கும் கண்டதும் இல்லை, இனிமேல் காண போகிறதும் இல்லை. இந்து தர்மத்தை விட்டா இது போல கோடி கோடி மகாத்மாக்களை காட்டக்கூடிய பலம் கூட வேற எந்த மதத்துக்கும் இல்லைன்றது சத்தியமான உண்மை. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால இது என் தர்மம்னு நெஞ்சு நிமிர்ந்து பேசுங்கோ. என் தர்மத்தை கேவலமா பேசுற அதிகாரம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். வசத்தியானது சனாதனமான ஹிந்து தர்மம், அதிவிசேஷமானது, அற்புதமானது. இது வராகமூர்த்தி வந்து பூமியை உத்தாரணம் பண்ணான்னு நம்பித்தான் ஆகணும்.
இதை எப்படி நம்புறது? நான் கண்ணால பார்த்தா தான் நம்புவேன்னா வராகமூர்த்தி இடத்துல பிரார்த்தனை பண்ணி எனக்கு காண்பிச்சு கொடுன்னா காண்பிச்சு கொடுப்பா. பார்த்ததுனால சொல்றேன், பார்க்க முடியும். வராகமூர்த்தி சத்தியம், அவர் பூமியை உத்தாரணம் பண்ணது சத்தியம், இந்த பூமியை நம்ம வாழறதும் சத்தியம். பிரத்யட்சமா பிரார்த்தனை பண்ணலாம். வராகமூர்த்தி பிரளயத்திலிருந்து பூமியை தூக்கின்றவங்க அத்தனை பேராலையும் பார்க்க முடியும். பிரார்த்தனை, பக்தி, திருடமான விசுவாசம், சத்தியமா முடியும். அது அப்படி ஒரு பண்ணி வந்து தூக்க முடியுமான்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சரீரம். அவருடைய குழம்பு இடுக்கல, இந்த கால் இருக்கு, அந்த காலில் குழம்பு இருக்கு, அது இடுக்கல. மேருமலை கூட ஒரு சின்ன தூசு மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட ஒரு ரூபம் சொல்றது. டைனாசர்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை விட கோடி மடங்கு வசதியா இருந்தா. ஆனா துஷ்ட மிருகம் இல்லை, வன கோச்சரக காட்டு மிருகம் தான். ஆனா ஜனங்களுக்கு சுகம் தரும்படியான ஒரு மிருகமா பிரபு அவதாரம் பண்ணார். நம்ம சொல்றது சத்தியம் தான். மத்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம் எல்லாமே சத்தியம்தான். பார்த்தவர்கள் உண்டு, பார்க்கின்றவர்கள் உண்டு, அனுபவிப்பவர்கள் இன்னைக்கும் உண்டு. இன்னைக்கும் வராகமூர்த்தியுடைய பக்தர்களை பல ஆயிரக்கணக்கான பேர் என்னால் லிஸ்ட் போட்டு காட்ட முடியும், அவருடைய அனுபவங்களை சொல்ல வைக்க முடியும். மத்யாவதாரத்தை நம்புறவர்கள் உண்டு, கூர்ம அவதாரத்தை நம்புறவர்கள் உண்டு, ராம அவதாரத்தை இன்னைக்கும் அனுபவிப்பவர்கள் உண்டு. இன்னைக்கும் பரசுராமர் உண்டு, இன்னைக்கும் பலராமர் உண்டு, இன்னைக்கும் கிச்சாபய உண்டு. சத்தியம், இன்னைக்கும் ஆழ்வார்கள் உண்டு, இன்னைக்கும் நாயன்மார்கள் உண்டு, இன்னைக்கும் திருச்செந்தூர் முருகன் உண்டு, இன்னைக்கும் அருணகிரிநாதர் உண்டு, இன்னைக்கும் திருவண்ணாமலையில் ரிஷிகள் உண்டு, சித்தர்கள் உண்டு. ரிஷிகேசத்திலும் ஹரித்வாரத்திலும் ஞானிகளும் உண்டு, சன்னியாசிகளும் உண்டு, சித்தர்களும் உண்டு. இந்த மாதிரி உலகத்தை வேற எந்தான ஒரு நாட்டுல இந்த இடத்துல இந்த கோவில் இருக்கு, இந்த இடத்துல ரிஷிகள் இருக்கா, இந்த இடத்துல இந்த மாதிரி நதி இருக்கு, இந்த இடத்துல புண்ணியம் இருக்குன்னு எத்தனை இடத்துல அவர்களை காட்ட முடியும்? எகிப்துக்கு போனா திரும்ப திரும்ப பிரமிடு சமாதியே காட்டி தொலைப்பா. அமெரிக்கா போனா வேற ஏதாவது பெரிய பெரிய பில்டிங்கை காட்டி தொலைப்பா. அரபு நாடுகள் போனா திரும்ப திரும்ப என்ன கணவரை காட்டி தொலைப்பா. வேற என்னத்தை காட்டுவான்னு நினைக்கிறேன்? வேற ஒண்ணும் கிடையாது. இங்க மட்டும்தான் இத்தனை விதமான அற்புதங்கள் கொட்டி கிடக்கு. இங்க அதிசயங்கள் தான். இங்க எந்த பக்கம் திரும்பினாலும் தெய்வீகம் ஒண்ணுதான் இருக்கு. இது போல ஒரு தேசம், இது போல ஒரு தர்மம் உலகத்துல தேடினாலும் கிடையாது. சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தாலும் இது போல ஒண்ணு காட்ட முடியாது. நம்முடைய வராகமூர்த்தி சத்தியம்தான், இல்ல துளி கூட சந்தேகமே வேண்டாம். இன்னைக்கும் பார்த்தோம்னா திருவிடவெந்தைன்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு சென்னையில, மகாபலிபுரம் பக்கத்துல. திரு இட எந்தை, திருவை இடப்பக்கத்துல வச்சிருக்க என்னுடைய தந்தைன்னு ஊர் பேரு திரு இட எந்தை. அந்த இடத்த பார்த்தோம்னா இன்னைக்கும் கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணா 2-3 மாசத்துல கல்யாணம் ஆகிறதுன்றது சத்தியமா நடந்துதான் இருக்கு. அங்க இருக்கிற மூர்த்தி வராகமூர்த்தி தான். அந்த வராகமூர்த்தி மடியில தாயார் உட்கார வச்சுட்டு அப்படி கட்டி அணைச்சிட்டு அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. அந்த வராகமூர்த்தியை நம்புறவர்களுக்கு 2-3 மாசத்துல இன்னி வரைக்கும் சத்தியம் பண்ணி சொல்றேன் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது பொய்யுன்னா சென்னைக்கு போய் மகாபலிபுரம் பக்கத்துல திருவிடவெந்தை, இப்ப திருவிடந்தை ஆயாச்சு பேரு, அந்த இடத்துல போய் கேட்டேன்னா அங்க இருக்கிற பக்தர் முதற்கொண்டு, அந்த ஊர் ஜனங்கள்ல அங்க பூ விக்கிறவ முதற்கொண்டு, அங்க செருப்பு பார்த்துக்கிறவ முதற்கொண்டு கதையா வராகமூர்த்தியுடைய பிரபாவத்தை சொல்லுவார்கள். நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் சத்தியமானதுதான், நித்தியமானதுதான், நிரந்தரமானதுதான், அற்புதமானதுதான், அழகானதுதான், அதிசயமானதுதான், விசேஷமானதுதான், சுவிசேஷமானதுதான். இதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். அந்த வராகமூர்த்தி தான் தன்னுடைய உருவத்தை குறிக்கிண்டு திருக்குறுங்குடிய உட்கார்ந்து தாயாருக்கு ஆச்சரியமா தன் பக்தனுடைய பெருமையை பேசுறார். நம்பாடுவான் அவனுடைய பெருமையை சொல்லி ஆச்சரியமா அந்த நம்பாடுவான் ஒவ்வொரு நாளும் ராத்திரி வந்து பெருமாள அற்புதமா பாடிட்டு போவான். ஒரு பிரம்மராட்சஸ் அவனை பிடிக்க போக அவன் நிறைய சத்தியம் பண்ணி நான் பெருமாளை பாடி உகப்பிச்சுட்டு வரேன்னு ஓடி வந்து அழகா பெருமாளை பத்தி பாட, பெருமாளும் அங்க இருக்கிற துவஜஸ்தம்பம் கொடிமரத்தை தள்ளி நிக்க சொல்லி ஆச்சரியமா அற்புதமா அவனுக்கு காட்சி கொடுக்க, அவன் அதிலேயே மீசில் எடுத்து போக, இன்னைக்கு பரம புண்ணியமான நாள். மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம், என்னுடைய கஷ்டமெல்லாம் இன்னையோட தீண்டாச்சு, நான் பகவானை பார்த்தாச்சு சந்தோஷமா பிரம்மராட்சத்துக்கு தன் சரீரத்தை கொடுக்கறதுக்கு ஓடி வரான். அப்பொழுதும் பகவான் ஒரு பிராமண வேஷம் போட்டுட்டு போகாதே, பொய் சொன்னா பரவாயில்ல அப்படின்னா சொல்ல மாட்டேன், எனக்கு தெய்வ தரிசனம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல தெய்வம் திரும்ப அவனுக்கு காட்சி கொடுக்க, அவன் ஓடி வந்து அந்த பிரம்ம ராட்சசனிடத்துல என்ன சாப்பிடு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாள் இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதில்லை,
அப்படின்னு சொல்ல அந்த பிரம்மராட்சத்துக்கு பசி மாறி போயாச்சு. பசி மாறி போயாச்சு. எனக்கு நல்லது பண்ணு, எனக்கு இந்த ஜென்மாலிருந்து விடுதலை கொடுன்னு அவனிடத்துல கெஞ்சன். அவன் எந்த கைசிகன்ற பண் கொண்டு பெருமாளை பாடி உகப்பித்தானோ அந்த பிரயோஜனத்தை தானம் கொடுத்தான். இந்த மாதிரி உலகத்துல எங்கேயா காண கிடைக்கிறதா? தான் அனுபவிச்ச ஒரு புண்ணியத்தை இன்னொருத்தனுக்கு தானம் கொடுக்க முடியும்னு ஒரு விஷயம் உலகத்துல வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் பெரிய விஷயம். நீ ஒரு சந்தோஷம் அனுபவிக்கிறான், நீ ஒரு புண்ணியத்தை அனுபவிக்கிறான்னா அது அடுத்தவனுக்கு ஒன்னால கொடுக்க முடியும்னு சொல்றது நம்முடைய சனாதனமான தர்மம். உடனே அவன் அழகா அந்த கைசிகம்ன்ற பண் அதை பாடினான். பகவான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணா, பிரபு இந்த பிரம்மராட்சஸ் படாத பாடு படுறது, இந்த ஆவி கடந்து அலையிறது, இந்த ஆத்மா நொந்து போய் கிடக்கிறது, நீ அதுக்கு ஒரு கிருபை பண்ணு, இந்த ஆவியை நீ பரிசுத்தமாக்கிடுன்னு அவன் பிரார்த்திச்சு ஆச்சரியமா அந்த பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணி மானசீகமா அந்த பிரயோஜனத்தை சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்னு கொடுத்து இதனால இந்த பிரம்மராட்சத்துக்கு சத்கதி கிடைக்கட்டும்னு அவன் பிரார்த்தனை பண்ண உடனே பிரம்மராட்சத்துக்கு அந்த சரீரத்திலேருந்து விடுதலை கிடைச்சது. இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் சத்தியம். உத்தமமான பக்தன் ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணாலே அத்தனை பேருக்கும் எல்லாமே நல்லது நடக்கும். அத்தனை சிரேஷ்டம். பாரத தேசம் நன்னா இருக்கணும்னு ஸ்ரீ சங்கரர் தானே தவம் பண்ணார். பாரத தேசம் சுபிக்ஷமா இருக்கணும்னு ஸ்ரீ விவேகானந்தர் தானே தவம் பண்ணார். அந்த அளவுக்கு அற்புதமான பக்தர்கள் நிறைந்த ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். இது போல ஒரு தேசம் எங்கேயுமே கிடையாது. இதை பூரணமா நம்புங்க. ஆச்சரியமா அந்த பிரம்மராட்சசுக்கு அந்த துஷ்ட சரீரத்திலேருந்து விடுதலை கிடைச்சாச்சு. உடனே அவனுக்கு பரம சந்தோஷம். நம்பாடுவான பார்த்து கையை கூப்பிட்டாப்பா, எத்தனை ஒரு கருணை உனக்கு, நீ அனுபவிச்ச அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுத்தியே. அவன் சொன்னா இதுதானே பரம சந்தோஷம், எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல அவனுக்கு அற்புதமான தேவ சரீரம் கிடைச்சு அவன் சத்கதி அடைஞ்சான். நம்பாடுவானுக்கு அவ்வளவு சந்தோஷம். பிரபு நான் உன்னை பத்தி பாடினேன், அந்த புண்ணியத்தை கொடுத்ததுக்கு எவ்வளவு அழகா பிரம்மராட்சத்துக்கு நல்ல கதி கொடுத்துட்டாயப்பா, சதா சர்வதா உன்னை ஸ்மரிச்சுட்டு இருக்கணும், இதே நினைவோட நான் வாழ்ந்தா போதும், எனக்கு வேற எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்னு அழகா பிரார்த்தனை பண்ண. அதே மாதிரி பல வருஷங்கள் அவன் பகவான் அனுபவிச்சுட்டே இருந்தான். அவன் பகவான் அனுபவிச்சது கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி, அத கைசிக ஏகாதசி அப்படின்னு சொல்லுவார்கள். வராக புராணத்துல இந்த கைசிக புராணம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கும் பார்த்தோம்னா திருக்குறுங்குடியில இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு இந்த புராணத்தை வாசிச்சு இந்த பிரம்மராட்சஸ் இந்த நம்பாடுவான் எல்லாம் இன்னி வரைக்கும் டிராமாவா போட்டு அத்தனை பேரும் பார்த்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்காங்க. இது அசத்தியம் இல்லையே, இது பொய் கிடையாது. ஆண்டாண்டு காலமா இந்த விஷயம் நடந்துட்டுதான் இருக்கு. இன்னைக்கும் திருக்குறங்குடியில எப்பயாவது நேரம் கிடைச்சதோ இருக்கார் நம்ம நம்பிராயர் இவரை மிஞ்சி வேற யார் உண்டு நமக்கு? அந்த நம்பிராயர் சன்னதிக்கு கைசிக ஏகாதசி அன்னைக்கு போய் பாருங்க, தக 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 தகன் ஜொலிப்பார் பெருமாள். அழகன் சுந்தர பரிபூரண நம்பி, அந்த பேர்ல கூட ஒரு அழகு, இந்த பெருமாளுக்கு அலங்காரத்தோட அழகு, நிவேதனங்கள்ல கூட ஒரு அழகு, அங்க சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள்ல இருந்து வேத மந்திரங்கள்ல இருந்து அங்க இருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு அழகு இருக்கு. இந்த பெருமாள் எத்தனை அழகா இருக்கார். அனுபவிச்ச சுவாமி நம்மாழ்வார் புலம்பராரு, எங்கனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத்திற்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அவர் சங்கு அழகா இருக்கே, அவர் கையில வச்சிருக்க சக்கரம் அழகா இருக்கே, ஆஹா அந்த தாமரை கண்கள் அம்மம்மா எத்தனை ஜோரா இருக்கு. செங்கனிவா இது போல மதுரமயமான ஒரு இனிப்பு நான் பார்த்ததும் இல்லை, அனுபவிச்சதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. அப்படி ஒரு செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. நெஞ்சிடம் திசைக்கும் நையுமென்று அன்னையரும் உணியதீர். அம்மா திட்டாதே அம்மா, அடி அந்த வேலையவே பாரு அப்படின்னா இந்த பாத்திரத்தை கொண்டு அங்க வேணா பாத்திரத்துக்கு அப்படியே நிக்கிறாள். அங்கங்க நிக்கிறேடி, வேலையை பாருடி. அம்மா திட்டாதே அம்மா, என்னடி ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. குன்றமாட குறுக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின்
அழகா குன்றுகள் மாதிரி இங்க வீடுகள். இப்ப நம்ம வல்லம் பூசா சொல்றா, அந்த காலத்துல பார்த்தா குன்றுகள் மாதிரி வீடு. அப்ப எவ்வளவு மாடி இருக்கும்னு நீங்க பாத்துக்கோங்க. ஒரு குன்று, இந்த வல்லநாட்டுல ஒரு மலை இருக்கு, அதெல்லாம் குன்றுன்னு சொல்லுவோம். அந்த குன்று மாதிரி வீடுகள் இருந்தா எத்தனை மாடி இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க. என்னமோ இப்பதான் எல்லாம் பூசா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஆழ்வார்கள் அவ்வளவு அழகா இருந்திருக்கு. குன்றமாட குறுக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் வென்றி வில்லும் தண்டும் வாழும் சக்கரமும் சங்கமும் நின்று தோன்றி கண்ணுள் நீங்கா நெஞ்சுள்ளும் நீங்காவே. நான் என்னம்மா பண்ணுவேன்? எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் கையில வச்சிருக்க வில்லு தெரியறது, சார்கம்ன்ற வில் தெரியறது. சார்கம் உதைத்த சரமழை போல் ஆண்டா சொல்லார். சார்கம்ன்ற வில்லு தெரியறது. வென்றி வில்லும் தண்டும் அவர் கையில வச்சிருக்காரு. கௌமோதகி கதா தெரியறது. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பக்கம் வில்லு தெரிகிறது, இன்னொரு பக்கம் பார்த்தா கதை தெரியாது. மத்த பார்த்தா கூட அவளுக்கு கதையா தெரியும். வென்றி வில்லும் தண்டும் வாழும் அவர் கையில இருக்கிற அந்த நாந்தகன்ற வாழ், அப்பா அதுபடுத்துறது. அது கூடவே சக்கரம், சுலட்சண சக்கரம் தெரியறது. பாஞ்சஜன்யன்ற சங்கம் தெரியறது. வென்றி வில்லும் தண்டும் வாழும் சக்கரமும் சங்கமும் நின்று தோன்றி கண்ணுள் நீங்கா, கண்ணை விட்டு போக மாட்டேங்கிறவே. கண்ணுள் நீங்கா நெஞ்சுள்ளும் நீங்காவே. என் ஹிருதயத்தை விட்டும் போகலையே, நான் என்ன பண்ணுவேன்? எத்தனை அழகா இருக்கா உங்களுடைய நம்பி ராயர். அழகுனாயே போட்டு வதைக்கிறார். நேக கிம்பத என்ன பார்வை பார்க்கிறார், எத்தனை காருண்யத்தோட பார்க்கிறார், எத்தனை அழகோட பார்க்கிறார். இப்படி எல்லாம் பார்த்தா பிரம பிடிச்ச மாதிரிதான் இருக்கும். வேலையாவோடும் திட்டாதேமான்னு சுவாமி நம்மாழ்வார் புலம்புறார். அந்த மாதிரி அழகன் அற்புதமா அந்த நம்பாடுவான் அப்படி அனுபவிக்கலாம். பெருமாள் அணிந்த பெருமாள், உட்கார்ந்திருந்த பெருமாள், படுத்து கிடந்த பெருமாள், திருப்பார்கடல் நம்பி, மலைமேல் நம்பி, ஆச்சரியமான பஞ்சமூர்த்தி ஸ்தலம் அவ்வளவும் அனுபவிக்கலாம். பலகாலம் அந்த நம்பாடுவான் இருந்து ஆச்சரியமா திரும்ப ஒரு ஜென்மா எடுத்து நம்பிராயிரம் நன்னா அனுபவிச்சு அதன் பிறகு பரமபதம் போனான்னு சொல்லி ஆச்சரியமா வராகமூர்த்தி தாயாருக்கு சொன்னார். சொல்லிட்டு, அடி என் நாமத்தை சொல்லிட்டு இருந்தா போதும், மற்றதெல்லாம் என் பொறுப்பு. என்ன அடையறதுக்கோ என்ன அனுபவிக்கிறதுக்கோ கஷ்டப்படவே வேண்டாம். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹஸ்தம் ரியமானம் து காஷ்டபாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. நல்ல கதிக்கு அவன் அழிச்சுட்டு போறேன். உடம்பு நல்லா இருக்கும் பொழுது, புத்தி நன்னா இருக்கும் பொழுது, நாடி நரம்புகள் ஒழுங்கா இருக்கிற சமயத்துல லோகத்துக்கு காரணமான என்னை, பிறப்பே இல்லாத என்னை, பிறப்பே இல்லைன்னா அவதாரம் பண்றான்னு சொல்லணும்னா, அவதாரம்னா கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம். நித்தியம் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம். சூரியன் பிறக்கிறான்னு சொல்றது ராத்திரி நம்ம கண்ணுக்கு தெரியல, காத்தால உதிக்க நம்ம கண்ணுக்கு பவிக்கணும். அது போல எல்லா இடத்திலையும் நீக்கவன நிறைஞ்சு கிடக்கிற பரபிரம்மம் ஒவ்வொரு காலகட்டத்துல பக்தாளுக்காக ஒரு ரூபம் தரிச்சுண்டு கீழே இறங்கி வருது. அதுதான் அவதாரம் அப்படின்னு சொல்றோம். பெரியவா சொல்லும் பொழுது, நம்ம எல்லாம் கர்மத்தினால பலபடியா பிறக்கிறோம், அவன் கருணையினால பலபடியா அவதரிக்கிறான் அப்படின்னு சொல்றான். பிராரப்த கர்மாவனால ஜனங்கள் பிறக்கிறா, கருணையினால எம்பெருமான் அவதாரம் பண்றான் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பகவான் ஆச்சரியமா அதி அற்புதமா சொல்றான். உலகத்திற்கு காரணமும் பிறப்பற்றவனுமாகிய என்னை யார் ஸ்மரிக்கிறானோ அவன் கட்டையும் போலே கல்லும் போலே தனக்கும் அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாத காலத்திலே அவனை நான் நினைக்கிறேன், அந்த என் பக்தனை சத்கதிக்கு நான் அழைத்துச் செல்கின்றேன் சத்தியம் வராக நாயனார். அதனால பகவன் நாம ஜபம் ஒண்ணு நமக்கு போகும். கலியுக தர்மமும் அதுதான். நம்பாடுவான் இந்த மாதிரி பகவானை அனுபவித்தான் அப்படின்னு சொல்லி வராகமூர்த்தி நாயனார் தாயாரிடத்துல சொல்றார். இதுதான் திருக்குறுங்குடி ஸ்தல வரலாறு. 108 திவ்ய தேசத்துல திருக்குறுங்குடியும் ஒரு திவ்ய தேசம். அதுல அதனுடைய ஸ்தல புராணம், ஸ்தல வரலாறுன்னு இதத்தான் சொல்றோம். இதுதான் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துடைய ஸ்தல புராணம். எப்படி பாகவத புராணம், விஷ்ணு புராணம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்தல புராணம். இந்தந்த ஸ்தலங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் உண்டுன்னு சொல்றது ஸ்தல புராணம்.
இது வராக புராணத்திலேயே காண கிடைக்கிற. வராக புராணம் எப்பயோ எழுதினது, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதினது. அந்த விஷயத்துல அவ்வளவு அழகா நமக்கு பழக்கமுள்ள திருக்குறுங்குடி நம்பிராயரை பத்தி சொல்லியிருக்கான்னா எவ்வளவு பழமை வாய்ந்த கோவில்னு பார்த்துக்கோங்க. 2000, 3000, 5000 வருஷங்கள்லாம் தாண்டி போயாச்சு. அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு ஸ்தலம் நம்ம தேசத்துல இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. நிஜமா நினைச்சா காத்தால 5 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு போற தூரத்துல இருக்கு. அவ்வளவு பக்கத்துல இருக்காரு நம்பிராயர். காருண்யம், அந்த கண்ணு, அதுவும் அந்த பச்சை வண்ணம், ஒவ்வொன்றும் அழகு. எதை சொல்றது, செங்கனிவாய் முதற்கொண்டு நீங்க 1008 பெயிண்ட் எல்லாம் சொல்லால அந்த நம்பிராயருடைய வண்ணத்தை பார்க்கணும். நிஜமாவே தேடினாலும் எங்க கிடைக்கவும் கிடைக்காது. அவ்வளவு அழகா அந்த மூர்த்தி, அவர் கை வச்சிருக்க அழகு, அந்த சங்கு சக்கரம், அவருடைய செங்கனிவாய் நிஜமாவே அழகு. சொட்ட 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 கூட தாயார், ஒருத்தி பச்சை வண்ணத்துல, ஒருத்தி சேப்பு வண்ணத்துல. எத்தனை அழகு அந்த நம்பிராயரும் அந்த தாயாரும். குறுக்குறுங்குடி வள்ளி, ஆச்சரியமா திருக்குறுங்குடி வள்ளியும் ஆட்சியார் எவ்வளவு அழகா இருக்கா. அத்தனை விசேஷமா வராகமூர்த்தி தாயாருக்கு இந்த வைபவத்தை சொல்றார். அந்த பெருமாளபாதுதான் சுவாமி நம்பாழ்வார் அவ்வளவு அழகா புலம்பினார். இது ஸ்தல புராணம். இது மட்டும்தான் பெருமையா திருக்குறுங்குடிக்கு அப்படின்னு பார்த்தா, அதன் பிறகு நிறைய பெருமைகள் திருக்குறுங்குடி நம்பிக்கு உண்டு. ஒரே ஒரு பெருமை மட்டும் கடைசியில சொல்றேன், மற்ற பெருமை எல்லாம் இப்ப சொல்றேன். திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்கள்ல 12 கடைசி செல்லக்குட்டி ஆண்டாள் கூட திருப்பாவலை எழுப்பும் பொழுது எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ தில்லங்கரையேர் மின்னங்க நீர் போதருகின்றேன். எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ, அடி இளங்கிலேயே இன்னுமா தூங்குற, அடி கோந்தேன்னு கேட்டதுக்கு சில்ல சல்லுன்னு ஏண்டி விழற காலங்காத்தால வெள்ள வெள்ள விழாது வர 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 சில்லங்கரையேர் மின் நங்கை நீர்கள் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடைய எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாயனை மாற்றழிக்க மாயனை. ஆச்சரியமான பாசல். அதில் ஆண்டாள் அனுபவிக்கிறது திருமங்கை ஆழ்வாரத்தான். வேடுவன் நிஜமாவே பகவானையே வேட்டையாடும்படியான வேடுவன். அவன் பாதத்தை கடிச்சு அவனை கண்ட ஒருத்தர். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருக்கு. இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. எத்தனையோ பேர் நேற்று படிச்சிருப்பேன். எத்தனாவது ரகசியம் அதை சொல்லுங்க, அது தெரிஞ்சுக்க. அதனாலதான் நேற்று நான் ரகசியத்தை சொல்லல. பரவாயில்ல, நேற்று எது குருஜி சொல்லல, இன்னைக்கு எப்படியும் சொல்லுவோம். நம்மள கூட சேர்ந்து சொல்லலாம், மனப்பாடம் பண்ணி வந்தா. எத்தனாவது ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. இந்த விஷயத்துக்குமே இருக்க. கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. திருமங்கையாழ்வாரை பத்தி சொல்லும் பொழுது வெண்பிள்ளை சொல்ற வாக்கியம் இதுதான். கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போலேன்னு ஒரு வசனம் சொல்றான், வாக்கியம் சொல்றான். பெருமாளை கடிச்சு பார்த்து ரசிச்சு பார்த்து பெருமாளுக்கு இதுதான் டேஸ்ட் அப்படின்னு சொன்ன அற்புதமான பக்தர். அந்த பக்தர் ஸ்ரீரங்கநாதன் நிறைய கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். மதில் கைங்கரியம் முதற்கொண்டு நிறைய கைங்கரியம் எல்லாம் பண்ணார் திருமங்கை ஆழ்வார். அத்தனையும் பண்ணவர் ஸ்ரீரங்கநாதன் இடத்துல போய் கையை கூப்பிட்டார். ரங்கா, நிறைய கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டேன், மனசு திருப்தி ஆயாச்சு, நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், அடியேன் அப்படியே வைகுண்டம் அழிச்சுட்டு போனா சந்தோஷம் அப்படின்னார். உடனே சிரிச்சார் ரங்கநாதன். அப்பா, நீ பண்ண கைங்கரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு என்னமோ உனக்கு மோட்சம் கொடுக்கிற ஆசையே இல்லை. ரங்கநாதன் சொல்லிட்டார், உன மோட்சம் கொடுத்துட்டா எனக்கு இன்னும் யாரா கைங்கரியம் பண்ணும், ஆழ்வார் ஆதிகள்ல பயல நீதான் கடைசி, வேற நீ வேற அவ்வளவு சீக்கிரம் போகணும்ன்றியா அப்படின்னார். உடனே பார்த்தார், இல்ல பிரபு, கிளம்பினா தேவர். அப்படியா, சரி நம்முடைய தெற்கு வீட்டுக்கு போ, அங்க கிடைக்கும்னுட்டார். ரங்கநாதனுடைய தெற்கு வீடு திருக்குறுங்குடி. உடனே ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வார் திருக்குறுங்குடிக்கு வரார். ரங்கநாதனுடைய தெற்கு வீடு அப்படின்னா நம்ம நம்பிராயர் வீடுதான் தெற்கு வீடுன்னு சொல்லுவார், திருக்குறுங்குடி. உடனே அங்கேந்து வந்தார் திருமங்கை ஆழ்வார். பார்த்தார், பல 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 பலன்னு ஜொலிக்கிற அந்த பெருமாள். விதவிதமான காட்சி. ஆச்சரியமா நின்ற நம்பிய பார்த்தார், உட்கார்ந்திருந்த நம்பிய பார்த்தார், படுத்து கிடந்த நம்பிய பார்த்தார், திருப்பார்கடல் நம்பிய பார்த்தார், மலை மேல ஏறி அந்த நம்பி ஆற்றில நீராடி மலைமேல் நம்பியையும் பார்த்தார்.
நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். எந்த திருக்குடி இன்னைக்கு நீங்க எல்லாம் போயிட்டு வராளோ, போகாதோ இனிமேல் போங்கோ. அந்த இடத்துல திருமங்கை ஆழ்வாரெல்லாம் அவ்வளவு அழகா நடந்து விளையாடி பகவான் அனுபவிச்சு பகவானோட பேசி பகவானோட கைகோத்து அந்த வயல்வெளிகள் எல்லாம் நடந்திருக்கா. சத்தியம் சத்தியம் எல்லாமே சத்தியம். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு திருக்குறுங்குடி திருமங்கையாழ்வார் பகவான பிரத்யட்சமாக அனுபவிச்ச ஒரு திருக்குறுங்குடி. ஆச்சரியமா கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். பகவானை பார்த்தார், கையை கூப்பிண்டார், பிரபோ அடியேனுக்கு மோட்சந்தா. திருக்குறுங்குடி நம்பி வாயே திறக்கல. பார்த்தார் திருக்குறுங்குடி நம்பி ரங்கநாதனுக்கு மதில் கைங்கரியம் எல்லாம் பண்ணார், நிறைய பாசனம் எல்லாம் பாடியிருக்கார். என்னை பத்தி பாடாம மோட்சம் எல்லாம் கேட்டா தரதா இல்லை. நிறைய பேர் பாடணும். ஏற்கனவே நம்மாழ்வார் பாடியிருக்கார், பெரியாழ்வார் பாடியிருக்கார், திருமழிசை ஆழ்வார் பாடியிருக்கார். இருந்தாலும் கடைசி ஆழ்வார் இவரும் பாடினா தானே நன்னா இருக்கும்னு நம்ம திருக்குறுங்குடி நம்பிராய சுந்தர பரிபூரண நம்பி வாய திறக்கல. இப்படியே பார்த்தா, பிரபு இப்படி பண்ணலாமா, இப்படி நீ பேசாம இருக்கலாமா, நீ கோச்சிக்கப்படாது, இருந்தாலும் நான் சத்தியத்தை சொல்றேன், நீ கேட்டுக்கணும். நம்பிராயர் வாயே திறக்கல. திருமங்கை ஆழ்வார் அப்படி கையை எல்லா இடத்துலயும் இப்படி வேல் வச்சுட்டுதான் இருப்ப. நிறைய கோவில்கள்லாம் பார்த்தோம்னா திருக்குறுங்குடி நம்பிய பார்த்தோன்னே கையை கூப்பிண்டார். நம்பி பிரபு அனுக்கிரகம் பண்ணணும், மாற்றமுள ஆகினும் சொல்லுவன். அப்பா நீ சொல்ற வார்த்தைக்கு நான் மாறி பேசுறேன் நீ நினைக்கலாம், இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை நான் இருக்கேன். மக்கள் தோற்றக்குழி தோற்றுவிப்பாய் கொல் என்று இன்னும் அஞ்சி நம்மளுக்கா சொல்றார். திரும்ப திரும்ப இந்த ஜனன மரண சம்சார சாகரத்தை தள்ளுவியோன்னு ஒரு பயம் இருக்குடாப்பா. மக்கள் தோற்றக்குழி தோற்றுவிப்பாய் கொல் என்று இன்னும் ஆற்றங்கரை வாழ் மரமே போல் அஞ்சுகின்றேன் சொல்றார். சம்சார சாகரத்துல என்ன கஷ்டம்ன்றது சொல்றாரப்பா. திரும்ப திரும்ப ஜனனம், திரும்ப திரும்ப மரணம், இதுல எப்படி ஓடுறது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு மரம் படுற பாடுறாப்பா. ஆற்றங்கரை வாழ் மரமே போல் அஞ்சுகின்றேன். இந்த ஆற்றங்கரை பார்த்தா திடீர்னு நல்லா வெள்ளம் பெருக்கெடுத்துன்னு வரும், சில நேரத்துல பார்த்தா ஜலமே இல்லாம இருக்கும். நிறைய வெள்ளம் வந்ததுன்னா அந்த மண் அங்க தங்காது, அடிச்சுட்டே பண்ணிட்டு வேறெல்லாம் பிடிமானம் இல்லாம அப்படியே இருக்கும். இருந்தாலும் வாழணும்ன்ற ஆசை அந்த மரம் எங்கேயாவது ஓரத்தை ஒரு பாறையை பிடிக்கும், பாறையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும். இந்த வெள்ளம் வர வேகத்துல பாறையும் உருட்டிட்டு போயிடும் சமயத்துல. இத்தனை தண்ணி அடிச்சு 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 பாறை அப்படியே தேஞ்சு தேஞ்சு சின்னதாயிட்டே வரும். அதனால ஆற்றங்கரை வாழ் மரமே போல் அஞ்சுகின்றேன் நாற்றம் சுவை ஊறு ஒளியாகிய நம்பி. அப்பா நீதான் சுகந்தமா இருக்க, நீதான் சுவையா இருக்க, நீதான் என் சரீரத்துல மேல படுற, நீதான் சப்தமா நாத பிரம்மமா இருக்க. நாற்றம் சுவை ஊறு ஒளியாகிய நம்பி தயவு செய்து காப்பாத்துறாப்பா. உனக்கு கோபமே வந்தாலும் நான் திரும்ப சொல்றேன், மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய்கொள் என்று அஞ்சி. அழகா சொல்றார். காற்றில் இடைப்பட்ட கலவர் மனம் போல நன்னா காத்து அப்படி சவுண்டு சவுண்டு அடிக்கிறது. அதுல இந்த பரிசில்ல உட்கார்ந்து இருக்க அவர் பாடுபடுவா. எங்கேயா தள்ளி விட்டுடுமோ, பரிசில் சுத்துமே பட்டமா தானே இருக்கும் தாழி. இந்த காத்து வேற சுழல் காத்து அதுக்கு இஷ்டத்துக்கு தள்ளுறதுன்னா எந்த பக்கமும் ஓட முடியாது. அதுல படுறவாவுடைய மனம் என்ன பாடுபடும். கலவர் மனம் போலே அப்பா நடுங்கறேண்டா நம்பி காப்பாத்து பிரபோ. பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போல. நம்ம வீட்டுல கூரை ஒரு பாம்பு இருக்கு, பரவாயில்ல அது பாட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டு தூங்கலாம், தூங்க முடியுமா? அர்த்தராத்திரி நம்ம தலைக்கு நேரம் புஷ்ன்னு தொங்கிட்டு புஷ் 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 சத்தம் போட்டுதுன்னா தூக்கம் வருமா? எங்கேயாவது தெருவில் யாராவது பாம்புன்னு சொல்ல அதை போய் பார்த்தாலே ராத்திரி தூக்கம் வரும். அந்த பாடு இதுல கூரையிலேந்து ஒரு பாம்பு தொங்கிட்டு கிடக்க, அது அங்கேருந்து புஷ் புஷ் நம்மள செல்லமா கூப்பிட்டு இருக்க தூக்கமா வரும். அந்த மாதிரி பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போல். பயப்படுறேன்ப்பா, சம்சாரம் வேண்டாம்ப்பா, பேஷண்ட் போயிடுப்பா. நம்பிராய பரவாயில்ல. ஒரு 3 பாசனம் எடுத்து பெருமாள் கணக்கு பண்ணிக்கார். 1 2 3 4 அடுத்தது சொன்னார். நிறைய பாசனம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஒவ்வொன்றும் அழகு. தெய்வத்தமிழ் தான், தெய்வத்தமிழ். மற்றவர்கள்லாம் இந்த தெய்வங்களை சாத்தான் பிசாசு சொல்றான்னா நம்முடைய தமிழ் மொழியே கேவலப்படுத்துறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய பாஷை, நம்முடைய மாத்ரு பாஷை, நம்முடைய தாய்மொழியை கேவலப்படுத்துறான்னா என்ன அசிங்கம் இது, என்ன பயங்கரமான ஒரு விபரீதமான புத்தி பார்த்துக்கோங்க. இந்த தெய்வங்களை கொண்டாடுறது நம்முடைய தமிழ், தெய்வத்தமிழ். நம்முடைய தாய்மொழியை கேவலப்படுத்துறா. இது எப்படி ஒத்துக்கொள்றோம்? இது எப்படி ஒத்துக்க முடியும்?
என் தெய்வத்தை நீ கேவலமா பேசாத, என் மாதா என்னுடைய தாய்மொழி அதை சொல்றது. இதெல்லாம் தெய்வம் நம்ம தாய்மொழி சொல்றது, நம்முடைய தெய்வ தமிழ் சொல்றது, நம்முடைய சம்ஸ்கிருதம் சொல்றது, நம்முடைய ஹிந்தி சொல்றது, நம்முடைய கன்னடம் சொல்றது, நம்முடைய மலையாளம் பேசுறது. அப்ப நம்முடைய தாய்மொழி, நம்முடைய இந்திய மொழிகள் எல்லாத்தையும் குப்பைன்னு சொல்றாள். என்ன அக்கிரமம், என்ன அக்கிரமம். அப்ப நம்ம திருமங்கை ஆழ்வார் என்ன குட்டி தாத்தானா? ஸ்வயம் மகாத்மா நம்முடைய தாய்மொழியை கேவலப்படுத்திட்டு இருக்கா. நம்முடைய தெய்வங்களை பிசாசு சாத்தான் கல்லுன்னு சொன்னா நம்முடைய தாய்மொழியும் தாக்கிட்டு இருக்கா. நமக்கு புத்தியில உரைக்க மாட்டேங்குது பல விஷயங்கள். இந்த தெய்வங்களை கொண்டாடுறோம் நம்முடைய மொழி, நம்முடைய மொழியை கேவலம்னு சொல்ற அதிகாரத்தை யார் கொடுத்தா? நம்முடைய மாற்றுமொழி, நம்முடைய தாய் பாஷை. இது சொல்லக்கூடிய விஷயம் நம்ம நம்பியே ஆகணும். தமிழ் எத்தனையோ ஆண்டாண்டு காலமா இருக்கு, உலகத்திலேயே பழமையான மொழி. நீங்க எத்தனையோ மொழிகள்லாம் காணாம போயாச்சு. இன்னைக்கும் தெய்வ தமிழ் இருக்குன்னா இது தெய்வத்தோட கலந்ததுனால தெய்வ தமிழா இருக்கிறதுனால இன்னைக்கும் ஜீவிச்சிருக்கு. இப்ப ஆங்கிலம் கிடையாது. இது எப்பயோ இருக்கிற ஒரு தெய்வ தமிழ். இந்த தெய்வ தமிழ் சொல்லக்கூடிய தெய்வங்கள் சத்தியம். அதனால தெய்வங்கள் அவ கல்லு சாத்தான் பிசாசுன்னா உன்னுடைய தமிழ் மொழி கேவலண்டா, அட முட்டா பயல, இதை ஏண்டா பேசி தொலைறேன்னு நம்மள மறைமுகமா கேவலப்படுத்துறாங்க. நல்லா புத்தியில வாங்கி வச்சுக்கோங்க. நம்முடைய தெய்வ தமிழ், நம்முடைய தாய்மொழி. அத்தனை அழகா பேசுறார் திருமங்கையார், அவ்வளவு விசேஷமா பேசுறார். அப்பா இருபாடு கொள்ளியினுள் எறும்பே போல். ஒரு கொள்ளிக்கட்டை இருக்கு, ரெண்டு பக்கமும் தக தக தகன்னு எரியுது. அந்த நடுவில் ஒரு எறும்பு மாட்டினா என்ன பாடுபடும். அந்த மாதிரி சம்சார சாகரத்துல படாத பாடுபடுறேன்ப்பா, நம்பி காப்பாத்து பிரபோ. மணியே செஞ்சரா, மணி மாணிக்கமே, ஹே நம்பி நான் உய்யும் வகையை சொல்லு. அழகா 10 பாசனம் சொன்னார். நம்பிராயர் முகம் பிரசன்னமா எடுத்து அழகா திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தார். திருமங்கை ஆழ்வார் பார்த்து கேட்டார், என்ன வேணும், என்ன வேணுமா பிரபு, மோட்சம் கொடு. அப்படியா, தந்தோம். நம்பிராயர் கொடுத்தார் மோட்சம். அழகா புஷ்பக விமானம் வந்தது. நம்பிராயரே ஸ்மரிச்சென்றிருந்தார். திருமங்கை ஆழ்வார் கையை கூப்பிட்டார், அழகா மோட்சத்துக்கு போனார். இன்னைக்கும் திருக்குறுங்குடியில திருமங்கையாழ்வாருடைய திரு அரசு சமாதின்னு சொல்ல மாட்டார்கள், திரு அரசு இன்னைக்கும் இருக்கு. யாராவது திருக்குறுங்குடி போய் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா இனிமேல் கட்டாயம் போய் பாருங்க. சுத்தி வர வயல்வெளி, நடுவில் ஒரு ஒத்த வேப்ப மரம், அது பக்கத்துல தேமேன்னு சின்ன ஒரு சந்நிதி. அந்த இடத்துல பார்க்கணும். திருமங்கையாளர் கையை கூப்பி, மற்ற இடங்கள்லாம் திருமங்கையாளர் கையில வேல் வச்சுட்டு அப்படிதான் இருப்பார். திருக்குறுங்குடியில மட்டும் ஆச்சரியமா திருமங்கையாழ்வார் கையை கூப்பின்னு இருப்பார். இன்னைக்கும் அந்த திருமங்கையாழ்வாருடைய திருநட்சத்திரத்தை அன்னைக்கு பார்த்தோம்னா அங்க இருக்கிற வயல்வெளிகள்ல சல 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 சத்தம் கேட்டுதான் இருக்கு. சத்தியம். அங்க திருக்குறுங்குடியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி அவர் திருமங்கையாழ்வார் பிறந்த திருவாலி திருநகரி அந்த பக்கமும் அவருடைய திருநட்சத்திரத்தை அன்னைக்கு பார்த்தா சலசலன் யாரோ நடக்கிற விஷயம் இன்னி வரைக்கும் நடந்துட்டுதான் இருக்கு. நம்முடைய திவ்ய தேசங்கள் எல்லாம் சத்தியம்தான். இன்னைக்கும் திருக்குறுங்குடியில திருமங்கையாழ்வாருடைய திரு அரசு, அவருடைய பூத உடல் அங்கதான் பள்ளிப்படுத்தினான். சுத்தி வர வயக்காடு, நடுவில் ஒரு சின்ன சந்நிதி, ரொம்ப சின்ன சந்நிதி. அவர் திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கும் திருமங்கை ஆழ்வாருடைய சாநித்தியம் பூரணமா இருக்கு. சத்தியம். இனிமேல் எப்பயாவது திருக்குறுங்குடி போனா அங்க இருக்கிற பட்டர்களை கேளுங்க, திருமங்கை ஆழ்வார் திரு அரசுன்னு கேட்கணும். அந்த திரு அரசுன்னு சொன்னா அழிச்சுட்டு போய் காட்டுவார்கள். இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. அந்த திருமங்கை ஆழ்வார் சந்நிதிக்கு போகிற வழியில போயிட்டு திரும்பி வர வழியில பார்த்தோம்னா ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அந்த தென்னந்தோப்புல ஒரு தென்னை மரத்துக்கு 4 கிளை உண்டு. இன்னைக்கும் இருக்கிற 4 கிளையிலையும் காய் காய்ச்சிட்டு தான் இருக்கு. இப்ப கூட நான் பார்த்துக்கணும். சத்தியத்தை நான் சொல்றேன். நான் சொல்றது 2-3 மாசம் முன்னாடி கூட நான் போயிருந்தேன் எப்பயோ திருக்குறங்குடி. அங்க பார்த்தோம்னா ஒரு தென்னை மரத்துல 4 கிளையும் காய்ச்சுட்டே இருக்கு. சத்தியமா அதெல்லாம் பார்க்கணும். எத்தனையோ இருக்கு. நம்ம பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுல அதான் கஷ்டமே. நமக்கு நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு திருக்குறங்குடியில பார்க்கறதுக்கு, அத்தனை விஷயங்கள். அதனால திருமங்கை ஆழ்வாருக்கு முக்தி கொடுத்தவர் நம்முடைய சுந்தர பரிபூரண நம்பிராயர். நிஜமா திருமங்கை ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்த நம்பிராயருக்கு நமக்கும் கொடுப்பார். நம்ம கேட்டோம்னா திருக்குறுங்குடி நம்பிராயர் சத்தியமா அற்புதமா நமக்கு மோட்சம் தருவார். அதனால திருமங்கை ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்த ஒரு ஸ்தலம் இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் தூரத்துல இருக்குன்னா இதை விட வேற என்ன வேணும்? அப்படி ஒரு உத்தமமான ஒரு ஸ்தலம் திருக்குறுங்குடி. சரி, ஆழ்வார் மட்டும்தானா அப்படின்னா இன்னும் பின்னாடி வருது. ஆச்சரியமான யதிராஜ சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகாத்மா.
1017 அவதாரம் பண்ணார். 120 வருஷ கால பரியந்தம் இருந்தார். 1137 பகவானோட இரண்டரை கலந்தார் ஸ்ரீரங்கத்தில். அந்த சுவாமி ராமானுஜர் திவ்ய தேச யாத்திரை வரார். சுவாமி ராமானுஜர்லாம் பார்த்த ஒரு சுந்தர பரிபூரண நம்பி, நம்பாடுவான் பார்த்த ஒரு நம்பி, திருமங்கையாழ்வார் பார்த்து அனுபவிச்ச ஒரு நம்பி, ஆள வந்தார் நாதமுனிகள் முதற்கொண்டு எத்தனையோ மகாத்மாக்கள் அனுபவிச்ச நம்பி, சுவாமி ராமானுஜர், நிகமாந்த மகாதேசிகர், மணவாள மாமுனிகள், பராசர பட்டர், நம்பிள்ளை, நஞ்சியர், எத்தனையோ மகாத்மாக்கள் எல்லாம் வந்துட்டு போன திருக்குறுங்குடி வந்து அனுபவிச்ச நவதிருப்பதிகள். சாதாரண ஒரு இடம் கிடையாது தாமிரபரணி மாதா. தாமிரபரணியே ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமிரபரணி பெருமை ஏதோ ஜீவனத்தை நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம். அதனாலதான் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு பராங்குசன் ஆச்சரியமான சுவாமி நம்மாழ்வார் புலம்பினார். அற்புதமான ஒரு தாமிரபரணி, அவ்வளவு விசேஷமான திருக்குறுங்குடி. அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு சுவாமி ராமானுஜர் ஜம்முன்னு வரார். காவி வஸ்திரம் எல்லாம் தரிச்சுண்டு, கைகள்ல திரிதண்டம் ஏந்திண்டு அமக்களமா வரார். பற்பமினத்திகள் பைங்கள் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவலிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதங்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகியன் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஆச்சரியமான எதிராகர், ஜம்முன காம்பீரியமா அவர் நிறைய சிஷ்யர்கள் அவரோட வந்து திவ்யதேசம் பெருமாள் எல்லாம் சேவிக்க ஓடி வரா. ஏன்னா ராமானுஜரோட போன பெருமாளை பிரத்யட்சமா பார்க்கலாம், பெருமாளுடைய அனுபவங்கள் கிடைக்குமே. சத்குருவோட பக்தாளோட ஒரு யாத்திரை போறோம் அப்படின்னா நிச்சயமா பகவத் சாநித்தியத்தை பலவிதமா உணர முடியும். அந்த மாதிரி சுவாமி ராமானுஜரோட நிறைய சிஷ்யர்கள் திருக்குறுங்குடி நம்பிராயரை பார்க்க ஓடி வந்துட்டார். எத்திராசர் கண்கள் ஆனந்த வாஷம் அப்படியே எங்கனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவது நீரங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியேன்னு நம்மாழ்வார் பாசுரம், திருமங்கை ஆழ்வார் பாசுரம், திருமழிசை ஆழ்வார் பாசுரம், கரகண்டவராச திவ்ய பிரபந்தத்தெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்கிறார். சுந்தர பரிபூரண நம்பி சுந்தரனா காட்சி கொடுத்தார். புவன சுந்தரனா தக 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 தகன் தேஜோமயமான ரூபம், கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய பெருமாளுடைய சடாரி எல்லாம் அவர்கள் சாதிக்க தீர்த்த பிரசாதம் எல்லாம் கொடுக்க. இந்த பெருமாள் கோவில்லாம் தீர்த்த பிரசாதம் கொடுத்தா கீழே துணியை வச்சுட்டுதான் வாங்கிக்கணும். இந்த ஜலம் கீழே சிந்தப்படாது. நான் பெருமாள் நம்ம கொடுக்குற பிரசாதம் அது ஜலம் வந்து அப்படியே துணியில இறங்கலாம், கீழே சிந்தப்படாதான். கீழே ஒரு துணியை வச்சுட்டு 2 கையை வாங்கி வச்சுட்டு அப்படி பண்ணணும். நம்ம துணி அதுல நினைக்கிறதுனால ஒண்ணு நம்ம துணி ஒண்ணு கட்டிலாம் போயிடாது. பெருமாள் அனுகிரகம் அப்படியாவது வந்து ஓரத்தை கொஞ்சம் வஸ்திரங்கள்லையாவது ஒட்டி கட்டணும். எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பெருமாளுடைய சாங்கியத்தை பிடிச்சு ஒட்டிட்டு வருவோம், தப்பே கிடையாது. ஆச்சரியமான அந்த தீர்த்த பிரசாதம் எல்லாம் கொடுத்தார்கள். பரம சந்தோஷமா எடுத்து எதிராதற்கு உடனே திருக்குறுங்குடி நம்பி அர்ச்சகர் மேல ஆவேசம் பண்ணார். மற்றவாளெல்லாம் வெளில போச்சுன்னு ராமானுஜனோட கொஞ்சம் தனியா பேசணும். உடனே மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் வெளியில போயாச்சு, திரைய போட்டாச்சு. போட்ட உடனே சுந்தர பரிபூர்ண நம்பி பிரத்யட்சமா காட்சி கொடுத்தார். அடே அப்பா வயலே ராமானுஜா, ஆச்சரியமா பல ஜன்மா நானும் அவதாரம் பண்ணியாச்சுரா. பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன, உனக்கு எனக்கும் பல பிறவைகள் ஆயிடுத்துறா. அந்த மாதிரி ராமானுஜா நான் எவ்வளவோ அவதாரம் எடுத்தேன். நமஸ்கி அவதாரம், கூர்ம அவதாரம், எவ்வளவோ அவதாரம் எடுத்தேன். கொஞ்சம் நரசிம்ம அவதாரத்துல பரவாயில்ல, வாமன அவதாரத்துல இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அவளுக்கே தெரியாம என் கால் கீழே மாட்டினுட்டா, அதனால அவ தப்பிச்சு விட்டா. ராமவதாரத்துல இந்த தண்டகாந்த ரிஷிகள் நான் சொல்றதெல்லாம் கேட்கிற ஒரு ராணுவ கூட்டம் அலைஞ்சது, பரவாயில்ல. கிருஷ்ணனா வந்த போது அழிவன்றம் இல்லாத ஆய்வுலத்து கூட்டம் கிடைச்சது, தப்பிச்சு விட்டா. அர்ஜுனன் கிடைச்சான், எல்லாம் கிடைச்சான். ஆனாலும் ஒன்ன மாதிரி ஒரு பெரிய கூட்டம் சேர்க்க முடியலடா வேலை. இந்த கூட்டம் சேர்க்கிற டெக்னிக் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடு. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சா, கைய கூப்பிண்டார். கேட்கிற முறைப்படி கேட்டா சொல்ற முறைப்படி சொல்லுவோம். சுயம் கேட்கறது பெருமாள். ஆனாலும் ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னா தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஞானம் ஞானினக தத்துவ தரிசனக. பகவான் கீதையிலே சொல்லிருக்கான், பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்கிற முறைப்படி கேட்டால் தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் செய்வார்கள். இந்து தர்மத்தில் 1008 கேள்வி கேட்டாலாம் நாங்கெல்லாம் ஞானத்தெல்லாம் கொடுக்கவே மாட்டோம். இந்து தர்மத்தை பத்தி ரகசியம் சொல்லவே மாட்டோம். பணிந்து பணிவிடை செய்து
மனத்தாழ்மையோடு கேட்டால் இதன் ரகசியங்களை சொல்லிக் கொடுப்போம். யாரா இருந்தாலும், அவ எந்த நாட்டை சேர்ந்தவளா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எங்களுக்கு இந்து தர்மத்தை கொஞ்சம் புரிய வைங்கோலை. இங்க அபிஷேகத்துக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்கிறது, கோவிலுக்கு அர்த்தம் வழங்க மாட்டேங்கிறது, இங்கேயே கொடிமரம் கட்டுறல், இங்கேயே மணி அடிக்கிறார், நீங்க ஏன் கற்பூர ஆரத்தி காட்டுறல், நீங்க ஏன் நிவேதனம் பண்றேன்னு சத்தையோட வினயத்தோட இந்த தர்மத்தை வசத்தின்னு நினைச்சு காலில் விழுந்து கேட்டா எல்லா ரகசியமும் சொல்லுவோம். அதை விட்டுட்டு குதர்க்கமா விதவிதமா பேசினா ஏதோ பாவம் பொறாமையில பேசுறான்னு கேட்டுட்டு போயிட்டு இருப்போம். பொறாமக்காரன் தான் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தன் நல்லா இருக்கான், இன்னொருத்தன் வளரவே இல்லை, அவன் என்ன பண்ணி அவனால வளர்ந்து தொலைக்க முடியலன்னா என்ன பண்ணுவான்னா நல்லா வளர்ந்தவனை பத்தி இஷ்டத்துக்கு உளறி கொட்டுவான். பொறாமக்காரனுடைய பொழப்பு இதுதான். தான் வளர முடியலையே, தன்னால ஜெயிக்க முடியலையே அப்படின்னா ஒருத்தன் நல்லா இருக்கான் இல்லையா, அவனை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தான் வயிற்று பொழப்ப நடத்துவான். ஆனா நம்ம தர்மம் எங்கேயாவது யாரையாவது பத்தி இல்லாத பொல்லாதுன்னு சொல்றதா பேசுறதே கிடையாது. நமக்கு டைமே கிடையாது. நமக்கு டைம் இருந்தாதான் அடுத்த நாளை பத்தி கேவலமா பேசுறதுக்கு 30 கோடி தேவர்களை வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான பண்டிகை, அமாவாசையா இருக்கட்டும், சங்கடக சதுர்த்தியா இருக்கட்டும், பிரதோஷமா இருக்கட்டும், ஏகாசியா இருக்கட்டும், மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாத அளவுக்கு பண்டிகைகள் கொட்டி கிடக்கு. நமக்கு இதை அனுபவிக்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டேன், அதுக்கப்புறம் தான் அடுத்த நாளை பத்தி பேசுறதுக்கு. அதனால பொறாமை இல்லாத ஒரு மதத்துல நம்ம இருக்கிறது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி ராமானுஜரிடத்துல திருக்குறுங்குடி நம்பி கேட்கிறார், சுந்தர பரிபூர்ண நம்பி பயல ரகசியம் சொல்லுடா. ராமானுஜர் கேட்கிற முறைப்படி கேட்டா சொல்லலாம் அப்படின்னு உடனே நம்பி வாஸ்தவம் தான் சொல்லி ஆச்சரியமா ஒரு ரத்ன கம்பளம் கீழே போட்டார். ரத்னமயமான சிம்ஹாசனத்தை அப்படி வச்சார். அடியே கை கட்டி வாய் பொத்தின்றார். ராமானுஜரை பார்த்து தேவரீர் அதுல எழுந்தருளலாம் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி ராமானுஜர் கையை கூப்பிண்டார். அந்த ஆசனத்துல தன்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி சுவாமி ஆள வந்தார். அவர்கள்லாம் இருக்கிறதா பாவிச்சிருந்தார். திருக்குறுங்குடி நம்பி கைகட்டி வாய் பத்தி அப்படி கையை வச்சிருந்தார். எப்படி ஸ்கந்தனிடத்துல பரபிரம்ம தத்துவம் கேட்கறதுக்கு அதிவிசேஷமா சிவபெருமான் கைகட்டி வாய் பத்தினாரோ அதே மாதிரி திருக்குறுங்குடி நம்பி யதிராஜ சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் உடையவர் திருப்பாவை ஜீயர் முன்னாடி கைகட்டி வாய் பத்தி அடியேன் தாசானுதாசன் தேவரீர் சாதிக்கலாம் அப்படின்னார். உடனே ஆச்சரியமா சுவாமி ராமானுஜர் பெருமாள் காதுல போய் ஓம் நமோ நாராயணா இதை உபதேசம் பண்ணி இதையே ஜெபிச்சென்று கூட்டம் தானா சேர்ந்துட்டாரா. பெருமாள் கண்கள்ல ஆனந்த பாஷம். அப்படியா, இவ்வளவு நாள் இது தெரியாம போயிடுச்சு. இதே பெருமாள் பத்ரிகாசிரமத்துல நாராயணா உட்கார்ந்து நரனுக்கு இதைத்தான் உபதேசம் பண்ணார். இருந்தாலும் பெருமாளுக்கு குருவா இருக்கிறதுக்காக ஒரு சிஷ்யனா இருந்து பார்க்கணும். குருவா இருக்கிற ஒரு சுகம்னா சிஷ்யனா இருக்கிற ஒரு சுகம். பெருமாள் பார்த்தா பத்ரிகாசிரமத்துல நரனுக்கு உபதேசம் பண்ண. நரன் தான் மனுஷன், அர்ஜுனன் அவன் தான் உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிக்கிற ஒரு ஆச்சாரியனிடத்துல சிஷ்யனா இருந்து இந்த பாடத்தை படிச்சா நன்னா இருக்குமே. இப்படி பார்த்துட்டே நிறைய ஆச்சாரியர்கள் வந்தார்கள் போனார்கள். இருந்தாலும் பெருமாளுக்கு திருப்தி ஆகலையா. இந்த மாதிரி ஒரு சதாச்சாரம் கிடைக்கலையே, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சத்குரு கிடைக்கலையேன்னு தேடிட்டு இருந்தாராம். சுவாமி ராமானுஜர் தான் சத்குருவா பெருமாள் இருந்துட்டார். உடனே கை கட்டி வாய் பத்தி நிக்க சுவாமி ராமானுஜர் ஒரு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி, அப்பா இதையே ஜபிச்சென்று வேற சிந்தனை பண்ணாத, சர்வத்தையும் இந்த நாமத்துடைய திருவிடிகள்ல போட்டுட்டு நீ பாடி ஜபிச்சென்று எல்லாம் ஒன்ன தேடிந்து வரும். குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுவியர் ஆயினவெல்லாம் நிலந்தர செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன்னு எங்க திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார். இவருக்கே சொல்றார். திருமங்கை ஆழ்வார்க்கு மோட்சம் கொடுத்த திருக்குறுங்குடி நம்பியினிடத்துல சுவாமி ராமானுஜர் சொல்றார், எங்க திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார், குளம் தரும் செல்வம் தந்திடும் வளம் தரும் மற்றும் தந்திடும் சொல்லியிருக்கார். உனக்கு கூட்டம் வேணா இதை ஜெபிச்சென்று மற்றும் கொடுத்துருவார். அதனால இதை ஜெபிச்சென்று எங்க திருமங்கை அவர்கள் எங்க திருமங்கை ஆழ்வார் சுவாமி ராமானுஜர் சொல்றார், எங்க திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்காரப்பா, அதனால இதை ஜெபிச்சென்று அப்படின்ன உடனே பெருமாளும் பரம சந்தோஷம். அடியே நாயந்தே தத்பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய 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 ராமானுஜ தாச கூட்டத்துல அடியேனும் ஒருத்தன் அங்கீகரிக்கணும்னு சொல்ல உடனே பெருமாளை பார்த்து சுவாமி ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு ஒரு தாத்திய நாமம் கொடுத்துட்டார். திருக்குறுங்குடி நம்பின்னு ஒரு பேர் அவர் நம்பிரா என்றதுனால பக்தாருக்கு சிஷ்யனா அடியாருக்கு அடியனா ஆனதுனால ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு ஒரு தாத்திய நாமம் இந்த திருக்குறுங்குடி பெருமாளுக்கு கிடைச்சது. அப்படி சுவாமி ராமானுஜரிடத்துல உபதேசம் வாங்கின்ற அளவுக்கு நம்ம பெருமாளுக்கெல்லாம் வினயம் எல்லாம் உண்டு. இவன் மனுஷன் தானே அப்படின்னு தள்ளுறதெல்லாம் கிடையாது.
யாராக இருந்தாலும் ஞானமுடையவர்களா இருந்தா அந்த ஞானமுடையவர்களிடத்துல தானே கூட ஞானத்தை கேட்கக்கூடிய மனோதைரியம் நம்முடைய தெய்வங்களுக்கு உண்டு. பெத்த பிள்ளையா இருந்தாலும் அப்பா நான் ஞானத்தை சொல்றேன் சமத்தா கழுன்னு சிவபெருமான் கை கட்டி வாய் புத்தி கேட்கலையா? ஆச்சரியமான ஞானப்பழம் உட்கார்ந்து சொல்லலையா? இதுதான் இந்து தர்மம். இங்க வயசு பிராதானியம் இல்லை, வேற எதுவும் பிராதானியம் இல்லை. ஞானமுடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து ஞானத்தை கிரகிக்கலாம். இதுதான் ஞானத்துடைய அஸ்திவாரம். இந்து தர்மம் தான் ஞானத்துக்கே ஸ்தானமா சாஸ்வதமா இருக்கு. அவ்வளவு ஆச்சரியமா சுவாமி ராமானுஜருக்கு எம்பெருமானாருக்கு திருக்குறுங்குடி நம்பி மரியாதை எல்லாம் பண்ணார். ஆச்சரியமா இன்னைக்கும் அந்த சிம்ஹாசனம் கோவில்ல இருக்கு. நம்பிராயர் ராமானுஜருக்காக கொடுத்த சிம்மாசனம் இன்னைக்கும் அந்த சந்நிதியில இருக்கு. போனதெல்லாம் பட்டரை கேளுங்க. இந்த சிம்மாசனம் தான் நம்பிராயர் ராமானுஜர் உட்கார்ந்து கொடுத்தார். எல்லாம் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். ஆச்சரியமான அந்த ராமானுஜர் கொடுத்த சிம்மாசனம் இன்னைக்கும் அங்க இருக்கு, சந்நிதியிலேயே இருக்கு. அதிவிசேஷமா சுவாமி ராமானுஜர் அப்படி அந்த திருக்குறுங்குடிய நம்பியை அனுபவிச்சுட்டு திருப்பார்கடல் நம்பியையும் பார்த்துட்டு மலை மேலும் ஏறி இப்பதான் ஜீப்ல எல்லாம் போறோம். இப்ப ஜீப்ல போகும்போது அடிவெட்ட பல பேருக்கு கலக்கும், ஆயிடுமோ அப்படியே. ஆனாலும் பரவாயில்ல, நம்பிராயர் மலையில இருந்தா விழுறோம், போனா மோட்சம் தான், சந்தேகமே வேண்டாம். ஏன்னா திருமங்கை ஆழ்வாருக்கே மோட்சம் கொடுத்த இடம் தான். அதனால நம்பிராயர் அப்படின்னா தள்ளிலாம் விட மாட்டான், பாவம் ரொம்ப சமத்து. அந்த நம்பிக்கை கூட இல்லையா? மலைமேல் நம்பிய பார்க்க போறோம், நம்பிய பார்க்கும்போது நம்பிண்டு போக வேண்டாமா? நம்பினாலே பரிபூர்ணமா நம்பக்கூடியவன் தானே. நம்பிண்டு போனோம்னா மலைமேல் நம்பிய பார்க்கலாம். இன்னைக்கும் பார்க்கலாம். அந்த நம்பி யாருன்னா சத்தியம் தானே. அங்கேயே போர்டு பெருசு பெருசா எழுதியிருக்கா. எத்தனையோ இடங்கள் நம்பியார் அங்கங்க போர்டு வச்சிருக்கா. இந்த இடத்துல மாமிசம் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தப்பான காரியங்கள் பண்ணக்கூடாது, அப்படி செய்கின்றவர்களுடைய குடும்பம் படாத பாடு படுகின்றவன் பெரிய பெரிய போர்டு அங்கங்க பாறையில எழுதி வச்சிருக்கா. அங்கங்க அங்க இருக்கிற சித்தர்கள்லாம் சாபம் கொடுக்கிறார். இன்னைக்கும் இதெல்லாம் சத்தியமா நடந்துருக்கு. இன்னைக்கு நம்பி ஆறுல போய் பண்ணக்கூடாத ஒரு காரியங்களை எவனாவது பண்றான்னா அவனும் அவன் குடும்பமும் படாத பாடுபடுறதுன்றது நிரூபணமாயிருக்கிற உண்மை. நான் சொல்றது பொய்ய நீங்க நம்பவே வேண்டாம், சத்தியம் ஒத்துக்கொள்ளவே வேண்டாம். நீங்க மலை மேல ஏறி போய் பாருங்க, அந்த போர்டு இருக்கு. அங்க இருக்கிற ஆளுங்களை விசாரிச்சு பாருங்க. அங்கங்க பாறையில பெயிண்ட் அடிச்சு எழுதி வச்சு அது நம்பி ஆறு, புனிதமானாரு. இதுலேதான் சுவாமி அழகா மலைமேல் நம்பிக்கை நித்தியம் நிவேதம் முதற்கொண்டு எல்லாம் நடக்கிறது. அதனால இந்த நம்பியார் சுத்தமா வச்சுக்கணும். இந்த இடத்துல மாமிசம் சாப்பிடப்படாது, இந்த இடத்துல மது அருந்தக்கூடாது, தப்பான காரியம் எதுவும் பண்ணப்படாது. பக்தியோட இருக்கிறவங்க மட்டும் இங்க அனுபவம் கிடைக்கும், மற்றவர்கள் படாத பாடுபடுவார்கள். இன்னைக்கும் அந்த இடங்கள்ல காண கிடைக்கிறது. அந்த மாதிரி தவறான காரியம் இதெல்லாம் சும்மா பொய்ன்னு பண்ணவர்கள் குடும்பம் படாத பாடுபடுறதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் திருக்குறுங்குடி ஜனங்கள். சத்தியம்தான் நம்முடைய நம்பியாரு, சத்தியம்தான். நிஜமாக தண்ணி கையை வச்சோம்னா அப்படி இருக்கும், பவித்திரமா இருக்கும். அந்த சலசல சப்தமும் அந்த சிலு சிலுன்னு இருக்கும். அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். பல பேர் நம்ம கீழே மட்டும் பார்த்துட்டு அந்த மலை மேல் நம்பியை பார்க்கணும், ஏறி பார்க்கணும். ஆச்சரியமான மலை, அதுல அந்த நம்பி யாரு, அதுல இருக்க அந்த மலை மேல் நம்பியை பார்க்கணும். காலங்காத்தால போயிடுவார், பட்டர் 6-7 மணிக்கு மேல போயிடுவார். அப்படியே கிளம்பினாதான் 8-8:30 மணிக்கு அங்க போய் சேருவார். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் திருவாரதம் எல்லாம் நடக்கும். 3 மணி வரைக்கும் அங்கேயே இருப்பார். சமயத்தை சேவாத்துக்கு போகவே மாட்டார். அப்புறம் அங்க கைங்கரியம் பண்றது யாரோ ஒரு 2 பேர் கூட அசிஸ்டன்ட், அவ்வளவுதான். அவர்கள்லாம் நம்பிராயரை நம்பிதான் இன்னி வரைக்கும் இருக்காது. அவங்க காட்டு யானை நிறைய உண்டு, போறவர்கள் நிறைய குரங்குகள் உண்டு. ஆனா அது பாட்டுக்கு இருக்கும். நம்பிராயருடைய பலத்தை உணர முடியும். திருக்குறுங்குடி ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம். சுவாமி ராமானுஜர் திருக்குறுங்குடி நம்பிய தன் சிஷ்யனா ஏற்கண்டார். பெருமாளும் சுவாமி ராமானுஜரை தன் குருவா ஏற்கண்டார்னா இதுதான் உலகத்துல அற்புதமான காரியம். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு திருக்குறுங்குடி. நேரம் கிடைச்சா ஓடி போய் பார்த்துடுங்க பெருமாளை. உடம்புல பலம் இருக்கா, வீட்டுல எல்லாரும் ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருக்கார்கள், எங்கேயாவது சுத்தி காட்டணும்னா நேரம் எழுத்துட்டு ஓடிடுங்கோ. திருக்குறுங்குடி நம்பி பக்கம் அழிச்சுட்டு போங்க. இல்ல நல்லா குளிக்கணுமா, நம்பி ஆறுல குளிச்சு பாருங்க, நல்லா வரவே தோணாது, இறங்கவே தோணாது. நேரம் கிடைக்கிறது, பலம் இருக்கா, வேற ஒண்ணும் வேலை இல்லை, என்ன பண்றதுன்னு தோன்றதா, கடகடன் ஒரு வண்டியை பிடிச்சுன்னு பஸ்ஸை பிடிச்சோ எது பிடிச்சோ திருக்குறுங்குடி போய் சுந்தர பரிபூரண நம்பி அனுபவிங்கோ. ஆச்சரியமான திருக்குறுங்குடி. சுவாமி ராமானுஜர் அத்தனை தூரம் நம்பிய சிஷ்யனாயேத்தண்ட ஒரு திருக்குறுங்குடி. நம்பானுவானுக்கு காட்சி கொடுத்த திருக்குறுங்குடி, வராகமூர்த்தி உட்கார்ந்து தாயாருக்கு பிரவச்சனம் பண்ண திருக்குறுங்குடி, திருமங்கை ஆழ்வாருக்கு மோட்சம் கிடைச்ச திருக்குறுங்குடி,
சுவாமி ராமானுஜருக்கு நம்பிராய தன்னைய சிஷ்யனாமாக்கின்ற ஒரு திருக்குறுங்குடி. ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் திருவனந்தபுரம் போனார். அழகா அனந்த பத்மநாபனை சேவிச்சார். நிஜமாவே கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார்னு சுவாமி நம்மாழ்வார் புலம்பும்படியான அனந்தபுர நகரம் புகுதுமின்றே திருவனந்தபுரம் போனார். இன்னைக்கும் பார்த்தோம்னா திருவனந்தபுரத்துல ஆச்சரியமா அங்க சம்பிரதாயம் பார்த்தா வைஷ்ணவ சம்பிரதாயமே கிடையாது. அங்கெல்லாம் போச்சிமார்கள் நம்பூதிரிமார்கள் சம்பிரதாயம் தான். அனந்தபுர பெருமாளுக்கு நெத்தியில திருமணெல்லாம் பார்க்கவே முடியாது. திவ்ய பிரபந்த சேவையெல்லாம் அங்க கிடையாது. அங்க ஒரு தனி சம்பிரதாயம், அது போச்சிமார்கள் சம்பிரதாயம். துளு சன்னியாசிகள் பூஜை பண்ணுவா. 18 அடி பெருமாள், 3 வாசல், அசந்து வேடுவோம். கை அப்படி வச்சுட்டு படுத்துட்டுப்பா. அவர் கை கீழே ஒரு சிவலிங்கம். அந்த கால்களை பார்க்கணும், அந்த கைகளை பார்க்கணும். கைகள் அப்படி வச்சுட்டு ஒரு தாமரை வச்சுட்டு அப்படி நேர பார்த்துட்டு கையை அப்படி வச்சுட்டு படுத்துட்டு இருப்பார். நிஜமாவே காண கண்கோடி வேணும். பத்மநாபன், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. அந்த பத்மநாபனை தரிசிக்க அழகா சுவாமி ராமானுஜர் போனார். ஆனா பல வருஷ காலமா அந்த இடத்துல போச்சிமார்களுடைய பூஜை தான், நம்பூதிரிமார்களுடைய பூஜை தான். ஆச்சரியமா இருக்கும். அவர் கைகள்ல அந்த ஸ்வர்ணங்கள் எல்லாம் பார்க்கணும். தக தக தகன்னு ஜொலிப்பார். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கோவில்கள் எல்லாம் கூட உள்ளுக்குள்ள லைட் எல்லாம் போட்டாச்சு. அங்க பார்த்தோம்னா அந்த குத்து விளக்கு வெளிச்சத்துலதான் பத்மநாபரை பார்க்கணும். இந்த குத்து விளக்கு வெளிச்சம், அந்த ஒற்றைக்கல் மண்டபம் ஒண்ணு இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். இங்க உட்கார்ந்து மேடை இந்த சைஸுக்கு ஒத்த கல்லுல ஒரு மண்டபம். அந்த இடத்துல அந்த ராஜா வம்சத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணுவார். மற்றவர்கள் நமஸ்காரம் பண்ண மாட்டார். கையை கூப்பினாலே போட்டு பத்மநாபர் அள்ளி அள்ளி கொடுத்துருவார். அப்படி ஒரு அனந்த பத்மநாபன். அவர் அழகா சேவிச்சார் சுவாமி ராமானுஜர். அவர் கொஞ்சம் வருத்தமா இருந்தா, அது நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அங்க போனா இன்னைக்கு சடாரினா சாதிக்க மாட்டான். இப்ப நவதிருப்பதி எல்லாம் போனா சடாரி சாதிக்கிறா இல்லையா? அழகா சடாரி சாதிக்கிறதெல்லாம் உண்டு. ஆச்சரியமா தீர்த்தம் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அங்க அதெல்லாம் அவன் கிடையாது. சந்தனம் கொடுப்பா, தீர்த்தம் கொடுப்பா. அந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் பார்த்தார் சுவாமி ராமானுஜர். அது 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் திருவனந்தபுரம். இந்த திருவனந்தபுரம் பெருமாள் என்னடா வைஷ்ணவ சம்பிரதாய சம்பந்தம் இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லி, சரி இந்த திருவனந்தபுரத்துடைய சம்பிரதாயத்தை மாத்தணும். இதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாய சாஸ்திரோத்தமா, வைஷ்ணவத்தை வைகானச ஆகம சாஸ்திரப்படி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். உடனே அவருடைய முகபாவம் அதெல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கிற நம்பூதிரிகள், இந்த போச்சிமார்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்தார். சரதா இவர் நினைச்சா மாத்திடுவார். ஏன்னா இவர் சுயம் ஆதிசேஷ அவதாரமா இருக்கிறதுனால இவருக்கு அந்த பலம் இருக்கு. அதனால மாற்றிடுவார்னு சொல்லி பயந்து போய் அத்தனை பேரும் பத்மநாபருடைய காலில் விழுந்து பிரார்த்தனை பண்ணார். பத்மநாபா, எங்களுக்கு நீதாண்டாப்பா கதி. சுவாமி ராமானுஜர் வந்திருக்கார், அவர் இந்த சம்பிரதாயத்தெல்லாம் மாத்தணும்னு ஆசைப்படுறார். அவரோட சம்பிரதாயத்தெல்லாம் மாத்தியாச்சுன்னா எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. உன்னை நம்பி காலம் கடத்திட்டு இருக்கோம், உன்னை நம்பி ஜீவிதம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு பூஜை பண்றது ஒண்ணுதான், உனக்கு உற்சவம் பண்றது ஒண்ணுதான், உனக்கு அலங்காரம் பண்றது ஒண்ணுதான். ஒருவேளை சம்பிரதாயம் மாறி போயாச்சுன்னா வைஷ்ணவர்கள் தான் வந்து பூஜை எல்லாம் பண்ணுவார். எங்க வம்சம் எங்க குடும்பம் எல்லாம் உன்னை நம்பிதான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம். தயவு செய்து மாத்திடாது. தயவு செய்து எங்களுக்கு எப்படி பூஜை பண்ண தெரியுதோ அப்படி நாங்க பண்றோம், ஏத்துக்கோ. நாங்கெல்லாம் உங்களுடைய குழந்தைகள், ஏதோ இந்த சம்பிரதாயத்தை அப்படி சொல்லியிருக்காங்க, நாங்க பண்றோம். தயவு செய்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நீ கன்வெர்ட் ஆயிடாதேன்னுட்டா பெருமாள். நீ வைஷ்ணவ சம்பிரதாயம் கன்வெர்ட் ஆயிடாதாப்பா, எங்க சம்பிரதாயத்தே இல்லா அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார்கள். ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணார்கள் பத்மநாபரிடத்தில். பத்மநாபர் பார்த்தார், ஆஹா என் குழந்தைகள் இத்தனை பிரியத்தோட பிரார்த்தனை பண்றது. உடனே ராத்திரி சுவாமி ராமானுஜருக்கு சொப்பனத்தில் வந்தார். அதே பயலே ராமானுஜா, நல்லா பாத்தியா? என்ன அற்புதமா இருக்கல பிரபு, 18 அடி நீளம், என்னமா இருக்கு, என்ன முகம், என்ன கைகள், அப்பா 1000 தல பாம்புல என்னமா படுத்திருக்க பிரபு, அற்புதமான தரிசனம். அப்புறம் ஏண்டா முகத்துல ஏதோ ஒரு வாட்டம் பெருமாள் பேசுற சொப்பனத்துல, ஏண்டா பயல ஏகவச்சனத்துல பேசிட்டு இருக்க, ஏண்டா பயல அப்புறம் என்ன முகத்துல ஒரு வாட்டம், உம்முடைய ரங்கநாதனை பார்த்த பொழுது இருந்த பிரசன்னம் ஒண்ணுமோ இங்க காணமே அப்படின்னு கொஞ்சம் போட்டி. ரங்கநாதனை மாட்டாம அவ்வளவு பிரசன்னம் ஆகல பயல, என்ன பார்த்து அவ்வளவு பிரசன்னம் ஆகல. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சுனே சொன்னார், எங்க ரங்கன் நம்ம சம்பிரதாயப்படி இருக்கார், நீர் திவ்ய தேச பெருமாள் தான், நம்மாழ்வா பாலின பெருமாள் தான், இருந்தாலும் நம்ம சம்பிரதாயத்தை விட்டு கொஞ்சம் விலகிதான் இருக்கு, அது கொஞ்சம் பார்க்க ஒத்துக்கொள்ளதான் முடிய மாட்டேங்கிறது அப்படின்ட்டார். உடனேயே பத்மநாபர் சிரிச்சா, அதனால என்ன ஆச்சு, எனக்கு இது பிடிச்சு நான் இருந்துட்டு போறேனேடா. இல்ல இல்ல பிரபு, இதெல்லாம் மாத்தணும் தெரிஞ்சுதான். உடனே பத்மநாபன் அதெல்லாம் மாத்தப்படாது தெரிஞ்சுதான். இல்ல பிரபு, அதெல்லாம் மாத்தினா நன்னா இருக்கும். இல்ல நான் சொல்றேன் கேளு, மாத்தினா நன்னா இருக்காது. ஏன் பிரபு, எனக்கு இது பிடிச்சு போயிடுதே,
எனக்கு இதை மாத்திக்கணும்னு தோணலையே. அந்த போச்சிமார்கள் பண்ற பூஜை வித்தியாசமா இருக்க. அதுதான் உனக்கு தான் ஸ்ரீரங்கம் இருக்க, திருப்பதி இருக்க, எத்தனையோ ஸ்தலங்கள்லாம் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி வைகானசம் பாஞ்சராத்தம் பண்ற எத்தனையோ திவ்ய தேசம் இருக்க. ஒரு திவ்ய தேசம் விட்டுடுறா வேலை. நீ பாட்டுக்கு எல்லாரையும் மாத்தி தோச்சுட்டா எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடும். அப்புறம் இங்க யார் எனக்கு பூஜை பண்றது? பெருமாள் சொல்ற, நீ பாட்டுக்கு எல்லாரும் அனுப்பிட்டா யார் இங்க பூஜை பண்ணுவா? அதனால வரல, இங்கேயே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் விடு. அவ பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும், நான் பாட்டுக்கு அவள் வாழ்க்கையெல்லாம் பாத்துக்கிறேன். அவளுக்கு இந்த இடத்தையே நான் பரமபதமா காட்டின்னு இருக்கேன். நீ தயவு செய்து யாரும் இப்படிலாம் மாத்திடாது. இல்ல பிரபு நான் மாத்துவேன். அடே பெயர நான் சொல்லிட்டே கிடக்கல, திரும்ப 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 என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காள். பிரபு அதெல்லாம் கிடையாது, என்னுடைய குரு சொல்லியிருக்கார், ஆளவந்தார் சொல்லியிருக்கார், பெரிய நம்பிகள் சொல்லியிருக்கார், அதனால அப்படிதான் நான் மாத்துவேன். நான் மாத்தின பிறகுதான் இந்த ஊரை வச்சு கிளம்புறேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிற பையல, அடங்க மாட்டேங்கிறார். என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் சொல்றேன் கேளு, மாத்தப்படாது. சுவாமி ராமானுஜன் இல்ல, ஆச்சார இஷ்டப்படி நான் மாத்துவேன். பத்மநாபன் நீ எப்படிடா மாற்ற? நானும் பார்க்கிறேன். இவரு சொன்னார், நீ எப்படி எடுக்கிற? நானும் பார்க்கிறேன். பெருமாளுக்கும் பக்தனுக்கும் போட்டி. ராமானுஜர் பேசிட்டே இருடா பயல, நான் என்ன பண்றேன் பாரு சொல்லி பெருமாள் அந்தர்தானம் ஆயிட்டான். எத்திராஜன் சிரிச்சுட்டே படுத்துட்டார். அந்த ஒரு ஊழல் உண்டு பெருமாளுக்கும் பக்தனுக்கு நடுவில். தம்பதி நடுவில் ஒரு ஊழல் மாதிரி எதெல்லாம் உண்டு, அதெல்லாம் ரசம். இந்த மாதிரி ரசம் எல்லாம் உலகத்துல வர எந்த மதத்திலையும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமாளோட சண்டை போடுறது, பெருமாளோட பேசுறது, பெருமாளை நீ கல்லு, நீ கண்ணு, உனக்கு கண்ணே கிடையாதுன்னு சொல்லுவோம். அடுத்த நாளே வருவோம், வந்தியாரா நேற்று கல்லுன்னு சொன்னீங்க, கண்ணில்லேன்னு சொன்னியா, வந்தியா, வா வா வா. இந்த மாதிரி கூப்பிடக்கூடிய ஒரு தெய்வம் உலகத்துல எங்கேயாவது காண கிடைக்குமா? நம்முடைய சனாதனமான இந்து தர்மம் தான் இது. நம்முடைய தர்மத்துடைய விசேஷம். இந்த மாதிரி ஊழல் பெருமாள் எப்படியா எங்கேயா பேச முடியுமா? நீ ஒண்ணும் கிடையாது அப்படின்னா சொல்ல முடியுமா? நம்முடைய தர்மத்தை சொல்ல முடியும். ஏன்னா பெருமாளுக்கு அந்த அளவுக்கு நம்மிடத்துல உரிமை, நமக்கும் பெருமாளிடத்துல அத்தனை தூரம் உரிமை இருக்கு. உடனே அழகா சிரிச்சுட்டே படுத்தார். பத்மநாபர் பேசின விஷயம் நினைச்சு அப்படியே தூங்கியாச்சு. காதால் அழகா கண்ணை முழிச்சு பார்க்கிறான். ஆனா அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, எங்கேயோ இடம் மாறி போயாச்சுன்னு தெரிஞ்சு போயாச்சு. கண்ணை முழிச்சு பார்க்க ஒரு பெரிய பாறை, அதை சுத்தி தண்ணி ஓடின்னு இருக்கு, ஒரு நதி ஓடின்னு இருக்கு. அதுல இவர் கட்டில் மட்டும் தனியா கிடக்கு. கட்டில் மேல ராமானுஜர். பத்மநாபர் தான் பெரிய கைய அப்படி பிடிச்சார். அப்படி கையை அப்படி திருப்பினார். ஒரு பாறை நடுவில் கொண்டு வந்து ராமானுஜரை போட்டாச்சு. ராத்திரியோட ராத்திரியா இவர் திரும்பி கதலை எழுந்த உடனே பார்த்தார், ஓ பத்மநாபர் வேற எங்க கொண்டு வந்து போட்டிருக்காரு. இதுதான் நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட நம்ம சிஷ்யனுடைய ஸ்தலம் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணார். அவருடைய சிஷ்யனுடைய ஸ்தலம் தான் திருக்குறுங்குடியில கொண்டு வந்து போட்டுட்டார் பத்மநாபர். திருவனந்தபுரத்திலேருந்து அந்த மகேந்திரகிரியை ஒரு தாண்டி கையை அப்படி கொண்டு வந்து ராத்திரியோட ராத்திரியா கொண்டு வந்து திருக்குறுங்குடியில போட்டார். ஏன்னா சிஷ்யனாச்ச திருக்குறுங்குடி பெருமாள் பத்மநாபருக்கு எது தெரியும். அழகா கொண்டு வந்து அப்படி போட்டுட்டார். உடனே சிரிச்சார் சுவாமி ராமானுஜர். அங்கேருந்தே பிரார்த்தனை பண்ணார், பத்மநாபா சரி உனக்கு இதுதான் சந்தோஷம்னா நான் மாத்திரேடாப்பா, அதுக்காக திருக்குறுங்குடி கொண்டு வந்து விட்டுட்டியா? சரி பரவாயில்ல, என் சிஷ்யன் நான் பாத்துக்கிறேன். அப்ப கூட அவருக்கு திருக்குறளை நம்பிராய் சிஷ்யன் தானே, சரி விடு நான் சிஷ்யன் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சார். இவர் மட்டும் வந்திருக்கார், அழகா கொண்டு வந்து விட்டுருக்கார் பத்மநாபர். ஆனா அந்த சமயத்துல கூட சுவாமி ராமானுஜருக்கு தன் கூட தன்னுடைய சிஷ்யன் வடுக நம்பி வந்திருப்பார்னு பூரணமான நம்பிக்கை. மற்ற சிஷ்யாலாம் கூட திருவனந்தபுரத்தையே தங்கியிருப்பா. எப்படியும் என்னோட வடுக நம்பி, வடுகு அப்படின்னா ஆந்திர தேசத்தை சொல்லுவார்கள், வடுகுன்னா தெலுங்கு பாஷையை சொல்லுவார்கள். அந்த வடுக தேசத்திலிருந்து வந்ததுனால அவருக்கு ஆந்திர பூர்ணர் வடுக நம்பின்னு பேரு. அந்த வடுக நம்பி தன் கூட வந்திருப்பார் நினைச்சிட்டு, ஹே வடுகா, அரே வடுகா, எங்கடா போனே வடுகா அப்படின்னா. அதுக்குள்ள வடுக நம்பி ஓடி வந்தார். அரியேன் இங்கதான் இருந்தேன், கீழே தான் இருந்தேன், கூட்டாளா ஓடி வந்தேன். தயர நேற்று ராத்திரி நம்ம எங்க இருந்தோம் தெரியுமா? திருவனந்தபுரம். இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? தேவர்களுடைய முகப்பொழிவை பார்த்தா திருக்குறுங்குடியில இருக்கோம்னு தெரிகிறது. பக்தர்கள்லாம் எந்த ஊருக்கு போறாலும் அதுக்கேற்ற மாதிரி முக பாவங்கள் மாறும், அனுபவங்கள் மாறும். அதே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருக்காருன்னா அந்த அனுபவமே வேற மாதிரி இருக்கும். நம்ம இப்ப திருக்குறுங்குடியில இருக்கும். சரியா சொன்னடா பயில சமத்து. சரி சரி, இந்த அழகா நதி ஓடின்னு இருக்கு, இதை நான் தீர்த்தம் ஆடிட்டு வரேன். காசாய வஸ்திரம் வச்சிருக்கேன், அவதோ வச்சிருக்கேன். சரி நான் தீர்த்தம் ஆடிட்டு வரேன். தீர்த்தம் ஆடுறதுன்னா குளிக்கிறது, குடைந்து நீர் ஆடுறது. அழகா திருக்குறுங்குடி நம்பியையும் பத்மநாபரையும் ஸ்மரிச்சுண்டு அழகா சுவாமி ராமானுஜர் தீர்த்தம் ஆடினார். உடனே ஒரு தீர்த்தமான பிறகு அந்த வஸ்திரத்தெல்லாம் ஓரத்துல வச்சார், அந்த காவி வஸ்திரத்தெல்லாம். உடனே அழகா அவருக்கு புது காவி வஸ்திரம் எல்லாம் கொடுத்தார். படுக நம்பி அழகா எல்லாம் ஜம்னு உடுத்தின்றார் சுவாமி ராமானுஜர். உடனே அழகா சுவாமி ராமானுஜர் பயல திருமணிட்டு விடுறா. வடுக நம்பிதான் எப்பொழுதும் சுவாமி ராமானுஜருக்கு திருமணிட்டு விடுவார். இந்த 12 திருமண உடம்புல, கழுத்துல 4, கைகள்ல 2, வயிற்றுல ஒரு 3, நெஞ்சுல 1, நெத்தியில 1.
பின்பக்கம் முதுகல அடி பகத்துல மொத்தம் 12 வரும். அந்த மாதிரி 12 திருமணம் இட்டு விடுறா பயலன்னு சொல்ல அழகா திருமண்ணை குழைச்சு பார்த்து 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 சுவாமி ராமானுஜருக்கு இந்த வடுக நம்பிடுறா. தோள்கள்லையும் கைகள்லையும் இந்த வெள்ளையா இருக்கிறது திருமண், நடுவில் இருக்கிறது ஸ்ரீசூர்ணம். இந்த வெள்ளையா இடும்பொழுது பெருமாளுடைய துவாதச நாமங்களை சொல்லணும், கேசவா நாராயணன். அதே மாதிரி நடுவில் இருக்க சிவப்பு இட்டுக்கிற சமயத்துல தாயாருடைய 12 நாமங்களை சொல்லணும். அதாவது பெருமாளுடைய திருவடியும் தாயாரும் எப்பொழுதும் என் கூட இருக்கா. அதனால எந்த விதத்திலையும் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஆதி எதுவும் பக்கத்துல வராது தான் தாத்பரியம். யாரும் பக்கத்துல வர முடியாது, பெருமாளை தவிர ஒரு பய பக்கத்துல வரவே முடியாது. அந்த மாதிரி திருமணம் அழகா பார்த்து 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 வடுக நம்பி இட்டு விடுறா. பல 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 படிச்சுன்னு இருக்கு. எத்திராஜம் திருமணம் இட்ட உடனே அப்படி திருமணம் இட எத்திராஜம் நினைச்சு நிமிர்ந்துட்டே போறது. பக்தாளுக்கெல்லாம் பகவானுடைய சின்னங்களை தரிச்சாச்சினாலே மனசுல ஒரு தைரியம் வந்து அந்த காலத்தையே பார்க்கலாம். திடீர்னு குழந்தைகள் எல்லாம் பயந்து விடுத்தா அப்படின்னா உடனே எத்திர விபூதி பூசுறது, இல்லாட்டி ஒரு சந்தனம் இடுறது, ஒன்னு இடுறோம் இல்லை, உடனே எனக்கு பயம் போய் கூட தெய்வம் இருக்குன்னு அதுதான் பாழுந்தத்தியா இருக்க கூடாது. அந்த மாதிரி அழகா இதை விட அது சம்மன் அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கா சுவாமி ராமானுஜர் கையில ஸ்ரீதண்டம் வச்சுண்டு. அன்னைக்கு இந்த வடுக நம்பி திருமணிட்டதை பார்த்த உடனே எத்திராஜருக்கு அவ்வளவு சந்தோஷம். பயர அருமையா இருக்காடா, அப்படியே பெருமாளுடைய சரீரமே ஹிருதயத்தில் நிக்கிறதா, உடம்பு முழுக்க பகவானுடைய திருவடி அங்கங்க நிக்கிறதா, இங்கவா அப்படின்னு கூப்பிட்டு மீதி இருந்த திருமண்ணை எடுத்து அப்படியே வடுக நம்பி அழகா எத்திராஜர் தன் கையினால இட்டு விட்டார். சிஷ்யன் ராமானுஜர் இட்டு விட்டாச்சு. இப்ப ராமானுஜர் சிஷ்யனுக்கு அழகா திருமணம் இட்டு விட்டார். நடுவில் ஸ்ரீசூரம் விட்டு விட்டா. சரி பயில நான் கொஞ்ச நேரம் ஜபிச்சுட்டு இருக்கேன், தெரிஞ்சுதான் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு கோவிலுக்கு போகணும், கொஞ்ச நேரம் நான் தியானம் ஜபம் எல்லாம் பண்ணிட்டு வரேன், பண்ண வேண்டிய நித்திய கர்மானுஷ்டங்களை பண்றேன் அடியேன் அப்படின்னா வடுக நம்பி. ஒரு பாடு அழகா ஜபிச்சு எல்லாம் முடிச்சா கொஞ்ச நேரம் ஆச்சு. வடுக நம்பி எதிராஜர் துணி எல்லாம் தோச்சுட்டு இருக்கா. நன்னா ஜலத்துல அலசி நன்னா அடிச்சு, இப்பெல்லாம் அதெல்லாம் கூட எங்கேயாவது ஏதானும் டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுத்து துணி துவைப்பது எப்படின்னு கிளாஸ் தான் எடுக்கணும் போல இருக்கு. நிஜமாவே இப்ப மெட்ராஸ் எல்லாம் அப்படி ஆயாச்சு. கொலுப்படி வைப்பது எப்படி, சுண்டல் செய்வது எப்படி, தீபாவளி பொங்கலுக்கு வஸ்திரம் முடித்துக் கொள்வது எப்படி, என்னமோலாம் கேம்ப் போட ஆரம்பிச்சாச்சு. நிறைய இடங்களுக்கு உண்மையா நான் சொல்றேன், நான் ஒன்னும் அதிகமாலாம் சொல்ல, இல்லாத சொல்ல சத்தியமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது துணி துவைக்கலாம் தெரியல, அந்த குமிக்கி எல்லாம் துவைக்கணும் கூட தெரியறதே இல்லை, அடிக்கலாம் அடிக்க என்னமோ போடுறது, அதை போட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கணும், அது ஏதோ பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். இந்த தண்ணி இதெல்லாம் அதுவும் அந்த மாதிரி நதிகள் எல்லாம் சோப்பு போட்டு துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பல பேர் தாமிரபரணி தப்பு பண்ணிட்டு இருக்கா. அந்த தண்ணீரை ஒரு அலசி அலசி நன்னா கல்ல அடி அடின்னு அடிச்சு ஒரு புழிஞ்சு நன்னா அடிச்சு நன்னா அலசி ஜோரா உலக்கினோம்னா அமக்கலமா இருக்கும். அந்த இடத்துல சோப்பு போடலாம் துவைக்கணும்னு அவசியமே கிடையாது. எத்தனைக்கு எத்தனை நம்ம சோப்பு இதெல்லாம் உபயோகப்படுத்துறோமோ தாமிரபரணி கெட்டு போயிடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தாமிரபரணியில கெமிக்கல்லாம் கலக்காத வரைக்கும் நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்முடைய தர்மம். நீங்க பல தவறுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கங்கையில் அந்த தவறுகள் அந்த ஜனங்கள் பண்றது கிடையாது. ரிஷிகேஷம் ஹரித்வாரத்துல தவறுகள் பண்றது இல்லை. ஆனா தாமிரபரணியில எல்லா இடங்களையும் அதை பார்த்தேன். ரொம்ப தப்பு பண்றோம். என்னமோ அங்கதான் போயிட்டு ஷாம்பை போட்டு குளிக்கிறது, சோப்பை போட்டு குளிக்கிறது. தாமிரபரணியை மிஞ்சி உங்களை சுத்தப்படுத்துறதுக்கு சோப்புக்கும் ஷாம்புக்கும் பலம் இருக்குன்னு நம்புறதுன்னா இதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. தாமிரபரணியில குளிச்சோம்னா அப்படி இருக்கும். இதுக்கு சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு என்ன போட்டாலும் அதே அழுக்குடம்பு எச்சில் வாய் மல மூத்திரம் ஆமிஷ பிண்டம் தான். அது தாமிரபரணி குளிச்சு பாருங்க, அம்மா மாதிரி அழகா தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாட்டிடுவாங்க. உட்கார்ந்த மேல தாமிரபரணியில சுகமா குளிப்பாட்டி விட்டுடுவார். அவ்வளவு விசேஷம். அதுல எல்லாம் சோப்பு ஷாம்பு எல்லாம் போடக்கூடாது, தப்பு பண்றோம், பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அவசியமே கிடையாது. என்னமோ நம்ம பெரிய புத்திசாலிகள் ஒரு நினைப்பு வந்து தொலைச்சிருக்கு. அங்கதான் பிரச்சனையே. புண்ணியமான நதிகள் எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம குளத்தெல்லாம் துவைக்கும் பொழுது கூட வெறுமை அலசி அலசி துவைக்கணும் ஒழிய நம்மளோட சோப்பு ஷாம்பு எல்லாம் போட. இன்னைக்கு காலத்துல குளமெல்லாம் கெட்டு போயாச்சு. அந்த காலத்துல குளமெல்லாம் கெட்டு கிடக்கவே கிடைக்காது. ஏன்னா கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் நடைமுறைகள். இதெல்லாம் விட்டு தொலைச்சிட்டோம். இனிமேல பண்ணுங்க. இனிமேல் தெரிஞ்ச வாழ சொல்லுங்க. அதுக்காக இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அழகா அந்த தாமிரபரணியில வடுக நம்பி நன்னா தாமிரபரணி கிருஷ்ணா அங்க இருக்கிற அந்த நதி தாமிரபரணி மாதாவுடைய பலம் அவ்வளவு சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கு மனசு. அந்த நதியில அழகா அந்த வட்டப்பாறை சுத்தி இருக்கிற நதியில அழகா தோச்சு 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 நன்னா அழகு அப்படி காயெல்லாம் வைக்கிறா. ஓரத்தை அப்படியே வச்சு உடனே அடே பயல நேரமாச்சு போறோம் அடியேன் ஓடி வந்த. அடே பயல கோவிலுக்கு போறோம், எங்கேயா திருத்துழா இருக்காவார், துளசி இருக்காவார் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். உடனே வடுக நம்பி அப்படியே எங்கேயோ போனார். கடகடன் பெருசு நடந்தோ. சரி வா போகலாம். அழகா வடுக நம்பி பூக்குடைய வச்சிருக்க எத்திராஜர் முன்னாடி நடக்க வடுக நம்பி கை கட்டி வாய் பற்றி அடியேன்னு பின்னாடி நடக்கிறார். நடந்து 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 திருக்குறுங்குடி நம்பிராய சன்னதிக்கு வந்தார்கள். பக்கத்துல தான் அழகா நடந்து 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 வந்தார்கள். உடனே அழகா சுவாமி ராமானுஜர் அழகா நெடுஞ்சானா விழுந்து ஜோரா நமஸ்காரம் பண்ணார், சேவிச்சார்.
அப்படி துவஜஸ்தம்பத்துல பக்கத்துல நின்று அப்படி கையை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். அதுக்குள்ள வட நம்பி அடியே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த துவஜஸ்தம்பத்து பக்கத்துல பூக்கூடை அப்படி வச்சுட்டு அவர் போயிட்டார். சுவாமி ராமானுஜர் பார்த்தார். எப்பொழுதும் ரொம்ப நேரம் நிக்க மாட்டார். யார் வந்தாலும் அவர் பாடி போயிட்டே இருப்பார். வந்தா கூட இருந்தா பெருமாளை பார்க்கலாம், வரலையே அவர் பாடு போயிட்டு. உலகத்துல எதை இழந்தாலும் சம்பாதிக்கலாம், நேரத்தை இழந்தோம்னா சம்பாதிக்க முடியாது. கோவிலுக்கெல்லாம் போயிட்டே இருக்கணும், கூட ஓடி 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 வந்து பெருமாளை பார்க்கணும். இவாளை பார்த்துட்டோம்னா சந்நிதி அடைச்சிடுவா. ஜீவன் போயிடுச்சுன்னா உள்ள போகிற முன்னாடி ஜீவன் கிளம்பிடுச்சுன்னா என்ன பண்ணி தொலைகிறது? அதுக்காக ஓடணும் அந்த வேகம். சுவாமி ராமானுஜன் அழகா சரி பூக்கூட எடுத்து உள்ள போயாச்சு. அழகா அர்த்த இடத்த கூட அவர் கேட்ட எப்ப வந்தது தேவரி எங்க இருந்தது சொல்லவே இல்லையே. அவர் எனக்கே யாரும் சொல்ல, நானே வந்துட்டேன், நானே வருவேன் எதிர்பார்க்க எனக்கே யாரும் சொல்லல. பத்மனா அவர் கொண்டு வந்து விட்டார். அவருக்கு ஒன்றும் புரியல. சரி புஷ்பத்தை கொடுங்கோனா பூக்கூடைய வாங்கினார். துளசி அழகா பெருமாளை கஷ்டம் எல்லாம் பண்ணார். இப்படி ராமானுஜன் விட்டு விட்டு பார்க்க என்னமோ திருக்குறுங்குடி நம்பி வித்தியாசமா இருக்கார். சுவாமி ராமானுஜர் என்ன இன்னைக்கு பெருமாள் ரொம்ப வித்தியாசமா இருக்காரு, ஒண்ணும் புரியலையே ஒண்ணும் புரியலையே ஒண்ணும் புரிய முழிச்சு 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 பார்த்தா பெருமாள் நெத்தியில 2 திருமண் இருக்கு. ஒத்த திருமணம் தானே இருக்கும், 2 திருமண் இருக்கு. ஒண்ணு சின்ன திருமணம், இன்னொன்னு பெரிய திருமண். 2 திருமணம் சேர்ந்து இருக்கு. இப்படி பார்த்தார். பற்ற கேட்டார் என்ன திருக்குறுங்குடிக்கு நம்பிக்கை 2 திருமண் அப்படின்னார். பற்றைய பராமரி ஆமா இல்லையே ஒரு திருமணம் தானே இருந்தது. இப்படி ராமானுஜர் உத்து 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 பார்க்கிறார். ஒரு திருமண் இன்னும் ஈரம் காயல், இப்படி கொஞ்சம் அங்கங்க அறகுறையா காஞ்சிருக்கு, இன்னொரு இடத்துல ஈரமா இருக்கு. இப்படியே பார்த்துட்டே இருந்தார். அப்ப தன் கையை பார்த்தா தன் கையில திருமணித்த தடயம் இருந்தது. நம்ம கிட்ட திருமண் மாதிரி இருக்கு, ஆனா நம்ம கிட்டது வடுக நம்பிக்கை தானே அப்படின்னு பார்த்தா தூக்கி வாரி போடுறது. க்ஷண நேரத்துல பகவான் வடுக நம்பியா காட்சி கொடுத்தார். திருக்குறள் நம்பி சிஷ்யனை தானே வந்தார். அதனால வடுகா வடுகா வடுகான்னு கூப்பிட வடுக நம்பி எங்க திருவனந்தபுரத்தில் மாட்டின்னு இருக்கார். திருக்குறளை நம்பி பார்த்தா ஆச்சாரிய உபதேசம் வாங்கிட்டோம், கைங்கரியமே பண்ணல. இன்னி வரைக்கும் நம்ம குருவுக்கு ஒரு அல்ப கைங்கரியம் கூட பண்ணல. இப்ப யாரும் இல்ல, நான் தான் ராமானுஜருக்கு சிஷ்யன்னு வடுக நம்பி வேஷம் போட்டு வந்து அத்தனை கைங்கரியமும். ராமானுஜர் கதர்னார், பிரபு நீயா என் துணியை துவச்சு போட்டு இது நியாயமா? என் ஆச்சாரியனுக்கு அடியேன் கைங்கரியம் பண்ண குத்தமா? பெருமாள் கேட்கிறார். பிரபு நீயா எனக்கு திருமணித்து விட்ட, என்ன ஆச்சாரியன் எனக்கு திருமணித்து விட்டார், அது பரம பாக்கியமாச்சு. உடனே யதிராஜர் கண்கள்ல ஆனந்த வாசம், ஏ பிரபு இந்த காருண்யம் தாங்கார். உடனே பெருமாள் சொன்னார், அந்த காருண்யம் மட்டும் தாங்கவா முடியறது? எத்தனை ஆச்சரியமா எனக்கு உபதேசம், இன்னும் காதுல ரீங்காரம் விட்டுண்டே இருக்கு. பிரகல்லாதன் சொன்னபோது கூட புரியாத நாம சங்கீர்த்தன பலம் நீ உபதேசம் பண்ண பிறகு புரிஞ்சுதப்பா, இப்படி ஒரு ஆச்சாரம் எனக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்ல, அவன் பிறகுதான் பக்தர் முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் சுந்தர பரிபூர்ண நம்பி வடுக நம்பியா வந்து இத்தனை லீலைகள் பண்ணார்னு தெரியும். இன்னைக்கும் அந்த திருப்பரிவட்ட பாறை திருக்குறுங்குடியில இருக்கு. அங்க கேட்டதெல்லாம் திருப்பரியத்த பாறை பார்க்கணும் அப்படின்னு அங்க பக்தர்களை சொன்னதுன்னா ஆக்ஷன் போய் காட்டுவா. பாறை நல்ல பெரிய வட்டமா இருக்கும், நல்ல பெரிய பாறை. இவ்வளவு பிரச்சனை எல்லாம் உட்காந்துருக்கோம், இந்த அளவுக்கு பெரிய ஒரு பாறை. அதுல இன்னைக்கு சுவாமி ராமானுஜர் சந்நிதி இருக்கு. அந்த இடத்துல சுவாமி ராமானுஜருக்கு பெருமாள் திருமணித்து விட்டது. அழகா கொஞ்சம் இறங்கி உள்ளவை பார்க்கணும். இன்னைக்கு எதிராக சாநித்தியம் இருக்கு. இன்னைக்கு அந்த பாறை சுற்றி ஜலம் ஓடிந்து இருக்கு. திருப்பரியத்த பாறை இன்னைக்கும் திருக்குறுங்குடியில இருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியமான திருக்குறுங்குடி திவ்ய தேசம் சொல்லி கூட சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு சிரேஷ்டமான திருக்குறுங்குடி, நம்பாடுவானுக்கு பிரத்யக்ஷமான திருக்குறுங்குடி, திருமங்கையாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்த திருக்குறுங்குடி, சுவாமி ராமானுஜர் பெருமாளே சிஷ்யனா தாசனா இருக்கக்கூடியவரையே ஆச்சாரியனா ஏற்கின்ற ஒரு தரம். அதனால தட்சிண பத்ரின்னு சொல்லுவோம். பத்ரிகாசிரமத்துல பகவான் நாராயணா இருந்து நரனுக்கு உபதேசம் பண்ணான். இந்த இடத்துல நரனாகிய ராமானுஜன் நாராயணுக்கு உபதேசம் பண்ணதுனால தட்சிண பத்ரின்னு சொல்றான். பத்ரிகாசம் போகிறத காரணம் தட்சிண பத்ரி போகிறது விசேஷம். பத்ரிகாசம் போறது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கெல்லாம் முடியாது. அந்த பனி அந்த மலையெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம தட்சிண பத்ரி ரொம்ப சிரமம், ஓய்வே பார்த்துட்டு வந்துடலாம். அதனால தட்சிண பத்ரின்னு சொல்லுவார்கள். சுவாமி ராமானுஜரையே தன் ஆச்சாரியனா பெருமாள் இருக்கின்ற ஒரு ஸ்தலம். சுவாமி ராமானுஜருக்கு பெருமாளை துணியெல்லாம் துவச்சு போட்ட ஒரு கைங்கரியம் பண்ண ஒரு ஸ்தலம். பெருமாள் துணி துவச்சு போட்டிருக்கார் தன் பக்தனுக்கு. உலகத்துல எங்கேயாவது யாராவது இப்படி ஒரு தெய்வத்தை காட்டணும் பார்க்கலாம். நம்ம தர்மத்தை விட்டுட்டு தன் பக்தனுக்கு துணியெல்லாம் துவச்சு போட்டு அவனுக்கு திருமணெல்லாம் இட்டு விட்டு
அடியேன் தாசானுதாசன்னு கை கட்டி வாய் குத்தி தெய்வம் பக்தன் முன்னாடி நிக்கிறதுனா இதுதான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய பலம். இது போல ஒரு தர்மம், இது போல ஒரு தேசம் காண கிடைக்காது. அந்த சமயத்துல வடுக நம்பி அங்க தேட தன் ஆச்சாரியனை காரணமேனு உடனே நேர ஓடி வந்தார். அவர் கோவிலுக்கு எல்லாம் போக மாட்டார், அவருக்கு குருவே கதி. நேர போனார், பத்மநாபன் இடுப்புல கை வச்சார். ஓய் பத்மநாபா, எங்க போனார் எங்க ஆச்சாரியன்? என்ன ஆச்சு? ஆளை காணமே. ஒழுங்கு மரியாதையா எங்க ஆச்சாரன் எங்கேயோ அங்க கொண்டு விட்டீரோ, தப்பிச்சு இல்லையோ ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு தெய்வத்தை நம்பாதீங்க, தூக்கி தூக்கி எங்கேயாவது போட்டுடும்னு சொல்லிட்டு வேணுட்டார். உடனே பத்மநாபத்தை வித்தியாசமா காட்சி கொடுத்த வயல உங்க ஆச்சாரனை பத்திரமா கொண்டு போய் திருக்குறுங்குடியில திருப்பதியத்தை பாருங்க விட்டுட்டேன். உடனே இப்படி பார்த்தா வடுக நம்பி பத்மநாபரை முறைச்சார். யார் போய் கைங்கரியம் பண்றது, கூட என்னையும் கொண்டு விட வேண்டியதுதானே அப்படின்னு. உடனே இல்லடாப்பா, நீ பண்ண வேண்டிய கைங்கரியத்தெல்லாம் திருக்குறுங்குடி நம்பிராயர் பண்ணிட்டார். ஒரு இன்னும் கோவம், என் கைங்கரியத்தை அவர் எப்படி பண்ணலாம்? பெருமாள் தன் கைங்கரியத்தை பண்ணா பெருமாளோட ஒரு சண்டையா, என் கைங்கரியத்தை அவர் யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அவர் அப்படின்னு சண்டை போட்டு அதன் பிறகு ஒரு திருக்குறுங்குடி வந்தார் அப்படின்னு காண கிடைக்க. இத்தனை விசேஷமான ஒரு திருக்குறுங்குடி நம்பிராயர், இத்தனை மகாத்மியங்களுடைய ஒரு திருக்குறுங்குடி நமக்கு ரொம்ப பக்கத்துல. நினைச்ச ஓடி போய் பாருங்கோ. அந்த பச்சை வண்ண பெருமாள், ஆச்சரியமான அற்புதமான அந்த செங்கனிவாய், அந்த தாமரை கண்கள், அதை நிற்கிற அழகு, அதை சிரிக்கிற அழகு, படுத்திருக்கிற அழகு, உட்கார்ந்து அழகு. திருப்பார்கடல் நம்பியுடைய சந்நிதி, நிறைய பேர் முக்கியமாக திருப்பார்கடல் சந்நிதிக்கு போறதே கிடையாது. திருப்பார்கடல் நம்பியுடைய சந்நிதி அங்கேயும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இந்த திருப்பார்கடல் நம்பி சந்நிதின்னு கேட்கணும். பஞ்சமூர்த்திகள்ல 3 மூர்த்தி கோவிலுக்குள்ள இருக்கா. சுந்தர பரிபூர்ண நம்பி, அப்புறம் உட்கார்ந்து இருக்கிற நம்பி, அப்புறம் படுத்துட்டு கிடக்கிற நம்பி. அதுக்கப்புறம் திருப்பார்கடல் நம்பின்னு சொன்னா அங்கேருந்து பக்கத்துல போகணும். கோவிலை விட்டு வெளியில போனா இன்னொரு இடத்துல ஒரு கோவில், அந்த இடத்துல திருப்பார்கடல் தீர்த்தம் இருக்கு. அதை கேட்கணும், அதை பார்க்கணும். அந்த திருப்பார்கடல் நம்பியை சேவிச்சுட்டு அதை தாண்டி போனாதான் இந்த திருப்பரியட்ட பாறை இருக்கு, சுவாமி ராமானுஜர் சந்நிதி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குடியில இன்னும் அவ்வளவு பார்க்கறதுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவு இருக்கு விஷயங்கள். அதுக்கப்புறம் மலை மேல போனா மலை மேல் நின்ற நம்பி, அவ்வளவு சிரேஷ்டம். அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் திருவரசு, இத்தனையும் பார்க்கறதுக்கு இருக்கு திருக்குறுங்குடியில. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு திருக்குறுங்குடி. சிற்பங்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கும், நிறைய சிற்பங்கள் இருக்கு. இந்த யாழியுடைய வாய்க்குள்ள கல் பால் எல்லாம் சுத்தின்னு கிடக்கு, கல் பந்தெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அந்த திருக்குறுங்குடியில அந்த யாழியுடைய வால் வழியா பார்த்தோம்னா தூரத்துல ஒரு 6-7 யாழி இருக்கும். யாழியும் ஒரு மிருகம், அது யானையை காலம் சிங்கத்தை காலம் எல்லாம் கலந்தா மாதிரி ஒரு மிருகம், டைனாசர் மாதிரி. இங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் போய் அந்த அளவுக்கு நேர்த்தியான தூண்கள், விதவிதமான சிற்பங்கள் கொட்டி கிடக்கு. அதுலயும் அந்த மன்மதன் ரதி எல்லாம் பார்க்கணும், அந்த முறுக்கு மீசை எல்லாம் பார்க்கணும், கையில கத்தி எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தோம்னால இந்து தர்மத்துக்கு அவ்வளவு தூரம் மரியாதை நமக்கு தானா வரும். அந்த மாதிரி ஒரு சிற்பம் எல்லாம் உலகத்துல நீங்க எந்த மூளைக்கு போனாலும் பார்க்க முடியும். இந்த பாரத பூமியை விட்டா எத்தனையோ 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனையோ வருஷங்கள் ஆயாச்சு திருக்குறுங்குடி கோவில்லாம். அப்பயே அவ்வளவு அழகா சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி வச்சிருக்கார்கள்லாம். எந்த அளவுக்கு நம்ம பெரியவர்களுக்கு புத்தி சாதுரியம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆச்சரியமான திருக்குறுங்குடி, அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு திருக்குறுங்குடி. பகவான் 108 திவ்யதேச பெருமாள்ல ஒருத்தர். இவ்வளவுதானா பெருமை? இதை விட முக்கியமான ஒரு பெருமை, மார்தட்டி கொள்ற ஒரு பெருமை இருக்கு. காரியார் உடையநங்கைன்னு திவ்யமான தம்பதிகள். உடையநங்கைக்கு ஊரு திருவன்பரிசாரம், கேரளா மலைநாட்டு திருப்பதியில ஒண்ணு. இந்த காரியாருக்கு திவ்ய தேசம் நம்ம தாமிரபரணி ஆத்தங்கள்ல இருக்கிற திருக்குறுகூர். திருக்குறுகூர்னா பல பேருக்கு தெரியாது, ஆழ்வார் திருநகரி. திருக்குறுகூர் தான் ஆழ்வார் நகரின்னு சொல்லுவோம். அந்த காரியாரும் உடையநங்கை, அந்த காரியார் குறுநில மன்னர், தாமிரபரணி ஆத்தங்கரையில ஆழ்வார் திருநகரிய தலைநகரமா வச்சென்று ஆண்டார்கள். ஆழ்வார் திருநகரி சிட்டி, சீமை. நிஜமாக நெல்லை சீமைன்னு தானே சொல்றோம். இப்பதான் புது அதிக சிட்டி எல்லாம் உருவாகிட்டு இருக்குவா சொல்றா. அந்த காலத்துல நெல்லை சீமைனா சிவகங்கை சீமை இப்படிதான் சொல்லுவோம். அதாவது பட்டணம் அந்த காலத்திலேயே. அதுல ஆழ்வார் திருநகரி தலைநகரம், அதுக்கு குருகூர்னு பேரு. அந்த குருகூருடைய குறுநில மன்னன் தான் காரியார்னு ஒருத்தர் பேரு. அவருடைய மனைவி திருவன்பரிசாரம் ஒரு திவ்ய தேசம். 108 திவ்ய தேசத்துல மலைநாட்டு திருப்பதிகளாக கேரளாவில் இருக்கிற
திவ்ய தேசங்களை மலைநாட்டு திருப்பதிகள்னு சொல்லுவா. சோழ நாட்டு திருப்பதிகள், பாண்டிய நாட்டு திருப்பதிகள், தொண்டை நாட்டு திருப்பதிகள், மலைநாட்டு திருப்பதிகள், வடநாட்டு திருப்பதிகள்னு சொல்லுவா. அந்த மாதிரி மலைநாடு திருப்பதி, அந்த மலைநாட்டில் இருக்கிற திருப்பதிகள்ல ஒண்ணு திருவன் பரிசாரம். அங்க இருக்கிறவர் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டார். அப்பப்ப இவர் அம்மாவாத்துக்கு போனோம் சொல்லும் போது அழிச்சுட்டு போவார். இந்த காரியார் உடைய நாங்க அழிச்சுட்டு போவா. போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு வேலை என்னன்னா போய் சுந்தர பரிபூர்ண நம்பியை பார்க்கறது வழக்கம் அவருக்கு. அப்படி போகும்போது நம்ம சுந்தர பரிபூர்ண நம்பிய அப்படி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு போயிட்டு ரொம்ப நாள் அவளுக்கு குழந்தையே இல்லை. கடைசியில் அவளுக்கு ஒரு நாள் சுந்தர பரிபூர்ண நம்பியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணா, பிரபு ரொம்ப நாள் குழந்தையே இல்லை, கல்யாணமாய் பல வருஷங்கள் ஆயாச்சு, குழந்தை இல்லை, தேவரை அனுகிரகம் பண்ணணும், பெரியவர் ஆச்சேன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணார்கள். ஆச்சரியமா பிரார்த்தனை பண்ண அவர்கள்லாம் கலியுகத்துடைய ஆரம்ப காலத்துல துவாபரகத்துடைய முடிவுல இருந்தவர்கள். இந்த காரியார் உடையனங்க எல்லாம் அவர்கள் அப்படியே பிரார்த்தனை பண்ண திருக்குறுங்குடி நம்பி சொப்பனத்தை வந்து காட்சி கொடுத்தார். நானே உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்னு காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணா. கொஞ்ச நாள்லயே அவள் கர்ப்பவதி ஆனா. ஆச்சரியமா வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் கலி பிறந்த 43வது நாள் அவள் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா. வேற யாரும் இல்லை, நம்முடைய சுவாமி நம்மாழ்வார பெற்றெடுத்தா. அதனால திருக்குறுங்குடி நம்பிதான் நம்மாழ்வாராக பிறந்தார். திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிராயர் தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு ஆசைப்பட்டு அங்கேந்து காரியார் உடையனங்கைக்காக நம்மாழ்வாராக, காரிமாறனாக, பராங்குசனாக, சடகோபனாக, வகுலாபரணனாக அவதாரம் பண்ணார். இது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு பெருமை. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு திருக்குறுங்குடி. அந்த திவ்ய தேச பெருமாளை அனுபவிக்கும். ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் இருக்கு. சுவாமி நம்மாழ்வார் பாசுரம், திருமங்கை ஆழ்வார் பாசுரம், திருமழிசை ஆழ்வார், பெரிய ஆழ்வார்னு கிட்டத்தட்ட ஒரு 40 பாசுரங்கள் நம்ம திருக்குறுங்குடி நம்பிக்கை உண்டு. அதுலயும் நம்மாழ்வார் பார்க்கணும், அந்த அங்குலமா வர்ணித்தார். என் நஞ்சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், குன்றமாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின். அத்தனை விசேஷமான ஒரு திருக்குறுங்குடி. அந்த பெருமாள் சத்தியம்தான், அந்த பெருமாள் நித்தியம்தான், அங்க இருக்கிற பக்தர்களும் அத்புதம்தான். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு திருக்குறுங்குடி நம்பிராயர். அந்த நம்பிராயர் நம்முடைய சனாதனமான சிந்து தர்மம் தழைத்தோங்குவதற்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும். திருமங்கையாழ்வார்க்கு முக்தி கொடுத்த அதே நம்பிராயர் இந்துக்களுடைய துன்பங்கள் ஆதங்கத்துக்கும் ஒரு முக்தியை கொடுக்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும். இந்துக்கள் படுற பாடுகள்லாம் மாறட்டும். இந்துக்களுடைய மனசெல்லாம் சரியா வரட்டும். இந்து தர்மத்தை தவறா புரிஞ்சின்றவர்கள்லாம் இல்ல இதுதான் வசத்தின்னு திரும்ப வரட்டும். இப்ப கூட நெல்லையப்பர் காந்திமதி கோவில் ஒரு 200 பேர் வந்தார்கள் அல்லவா, அதுபோல மாறினவர்கள் மாற்றப்பட்டவர்கள்லாம் திரும்ப சரியான பாதைக்கு வருவதற்கு நம்முடைய திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயர் அனுகிரகம் பண்ணட்டும். எவர் ஆச்சரியமா நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி திராவிட வேதமாகிய திருவாய்மொழியை சொல்லி திவ்ய பிரபந்தத்தை சொல்லி அதி விசேஷமா நாஸ்திகத்தை அழிச்சு சனாதனமான இந்து தர்மத்தை காப்பாத்தினாரோ அதே நம்பிராயர் இந்துக்கள் எல்லாருக்குள்ளையும் ஆவிர்பவிச்சு சனாதனமான தர்மத்தை காப்பாற்றட்டும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ போய் நம்பிராயரை பார்த்து அனுபவிச்சுட்டு வாங்கும். 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேச வைபவம் சொல்லி முடிச்சாச்சு. ஸ்தலபுராணம் சொல்லியாச்சு, ஆழ்வாருடைய முக்தி விஷயம் சொல்லியாச்சு, நம்ம ஆழ்வார் அவதாரம் சொல்லியாச்சு. அடுத்து எதை சொல்றது? ஸ்ரீரங்கமா, திருப்பதியா, இல்லைன்னா காஞ்சிபுரமா, அப்படி இல்லைன்னா நிறைய இருக்க, அகோபிலமா, இல்லாட்டி கோகுலமா, துவாரகையா, இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நமக்கு பக்கத்துல இருக்கே, இதை அனுபவிக்கும். எவர் அங்கேந்து இங்க ஓடி வந்தாரோ அந்த திருக்குறுகூர் மகாத்மியம் தான் அடுத்த திவ்ய தேசம். அடுத்த திவ்ய தேசம் நாளைக்கு ஆரம்பிக்க நினைக்கணும், இப்பயே ஆரம்பிக்க தான் போறேன். ஆச்சரியமான திருக்குறுகூர். ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கு. தாமிரபரணி ஆற்றங்கரை நம்ம தாமிரபரணி மாதா, நம்முடைய ஆழ்வார் திருநகரி. சுவாமி நம்மாழ்வார் அவதாரத்துக்கு அப்புறமா தான் அதுக்கு ஆழ்வார் திருநகரின் பேர். அதுக்கு முன்னாடி திருக்குறுகூர். இன்னைக்கும் திருக்குறுகூர் தான், ஆனா பல பேருக்கு தெரியவே தெரியாது. திருக்குறுகூர், ஆச்சரியமான திருக்குறுகூர்.
குருகுன்ற வார்த்தைக்கு கோழி நாரை இந்த மாதிரிலாம் அர்த்தம் உண்டு தமிழ்ல. பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வார் கூட குறுகாய் பிறக்கும் விதியுடையேனாவேனே அப்படின்னு ஆச்சரியமா ஊனேறு செல்வத்து உடன்பிறவி ஆண் வேண்டேன் ஆனேறி 7 வெஞ்சா அடிமை தமல்லால் கோணேறி வாழும் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பேனேன்னு ஒரு நாரைன்ற பட்சியான திருமலை திருப்பதில இருந்தா போதும் சொல்றாரு. அந்த பட்சிக்கு குறுகு அப்படின்னு தமிழ்ல சொல்றது உண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல பிரம்மதேவர் பகவானை குறிச்சு நல்ல கடுமையா தவம் பண்றார். பகவானை நல்லா அனுபவிக்கணும், பிரத்யட்சமா அனுபவிக்கணும். சதா சர்வதா சிருஷ்டியே பண்ணிட்டு இருக்கோம். ஒரே போர் அடிச்சாச்சு, ஒரே ரொட்டீன். இன்னைக்கு பாம்பை சிருஷ்டி பண்ணு, இன்னைக்கு கொசுவை சிருஷ்டி பண்ணு, இன்னைக்கு இரண்யாசனை சிருஷ்டி பண்ணு, இன்னைக்கு பக்தனை சிருஷ்டி பண்ணு. இதேதான் மற்ற வேறும் தூங்கினா பிரம்மா மாதிரி சிருஷ்டி பண்ணிட்டே இருப்பா. நம்ம சொல்ல இந்த கொசு எல்லாம் எங்க இருந்தா உற்பத்தி ஆகுன்னு தெரியல. யாரும் நிறுத்தப்படாது. அவர் பண்ணிட்டு இருக்கார், அது நிறுத்த மாட்டார். அது பாட்டுக்கு அவர் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பாம்பு, ஒரு பக்கம் பள்ளி, எத்தனைக்கும் பல மிருகங்களும் நமக்கு தெரியவே தெரியாது. பல பட்சிகள் நம்ம பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் பார்த்தோம்னா சகோர பறவை எல்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா ஒரு பறவை இருக்கா, சந்திரனை நம்பிதான் வாழும் சகோர பறவை எல்லாம். அந்த மாதிரிலாம் பறவைகள்லாம் இருக்குன்னு கூட சாதக பறவை இருக்கு, பாரத்வாஜ பட்சிகள் இருக்கு, அன்றில் பறவை எல்லாம் ஏதோ திருப்பாவை தமிழ்ல படிக்கிறதுனால அங்கங்க தெரியறதை ஒழிய இப்ப திரும்பி திரும்பி பார்த்தா புறா, காக்கா, மைனா, கிளி, இங்கே திருநெல்வேலி போற பக்கம் நிறைய மயில், இதெல்லாம் தான் பார்க்க முடியாத ஒழிய நிஜமாவே அவ்வளவு நிறைய பட்சிகள் உண்டு. நம்ம அவ்வளவு அழகா விஞ்ஞானத்தை கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பல விஞ்ஞானிகள் கூட இப்படிதான் ஒரு பறவை இருக்கிறதே தெரியாது. அத்தனை விசேஷமா நம்முடைய சனாதனமான இந்து தர்மம் சொல்லியிருக்கு. அவ்வளவு அற்புதம். இந்த பிரம்மதேவர் சதா சர்வதா சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கார். சிருஷ்டி பண்ணும்போது இதுல கொஞ்சம் தியானம் பண்ணி பகவானை அனுபவிக்கணும் அப்படின்னு முடிவு நல்ல கடுமையா தபஸ் பண்றார். பகவான் பிரத்யட்சமான பிரபு நான் உன்னை எப்பொழுதும் அனுபவிக்கிற மாதிரி இங்கேயே இருந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு உடனே பெருமாள் சொன்னார், உனக்கு நல்லா பிரத்யட்சமா அனுபவிக்கணுமா, அதுக்காகவே ஒரு இடம் நான் சிருஷ்டிச்சு வச்சிருக்கேன், அங்க போ. உடனே அவர் கேட்டார், எங்க? தாமிரபரணி ஆத்தங்கர. பெருமாள் பிரம்மதேவனையே அனுப்புறாருன்னா இந்த தாமிரபரணி ஆத்தங்கர ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது இருக்கு பாருங்க, கோடி ஜென்ம சுகிருத்தம். ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லும் பொழுது தாமிரபரணி நதி எத்திர, கலியுகத்துல பக்தர்கள் அவதாரம் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது தாமிரபரணி நதி எத்திர. நிஜமாவே கலியுகத்துல பக்தர்களுடைய பலம் எங்க இருக்குன்னா தாமிரபரணி நதிக்கரையில தான் இருக்கு. நிஜமாவே நிறைய வீரமும் இங்கதான் உண்டு, பக்தியும் இங்கதான் இருக்கு. தாமிரபரணி ஆத்தங்கர். முன்னாடி நான் கூட கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன், இப்ப தைரியமாவே சொல்றேன். ஏன்னு கேட்டா தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு வந்த ஒரு திமிருன்னு கூட வச்சுக்கலாமே, இல்லைன்னா பகவத் அனுகிரகம்னு வச்சுக்கலாம், வைகுண்டபதி பெருமாளுடைய ஆசீர்வாதம்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி பக்த ஜனங்களுடைய பக்தின்னு வச்சுக்கலாம். தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு வந்துட்டோம்னு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு தைரியம். அப்பா பாகவதம் சொல்லும்படியான ஒரு ஸ்தலத்துக்கு வந்துட்டோம்னு மோட்சமே கிடைச்சாச்சுன்னு ஒரு திருப்தி வந்தாச்சு. இருக்கிற காலம் வரைக்கும் ஓட்டின்னு இருந்தா போதும், அவ்வளவுதான். தாமிரபரணி நதிக்கரைக்கு வந்த உடனே எத்தனை வருஷமா அது வரைக்கும் அப்படி பகவத் விஷயம் சொல்லிட்டு ஆனந்தமா இருந்தா போதும். தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு வந்தாச்சு, இனிமேல் தாமிரபரணி மாதா மோட்சம் முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்துப்பா. நிஜமாவே அந்த மனசுல வேற யோசனையே இல்லை. அப்படியே தாமிரபரணி அப்படியே பார்த்துட்டு இருந்தாலே பரம சுகமா இருக்கு. நித்தியம் திருநெல்வேலி தூத்துக்குடி போயிட்டு வரும்பொழுதே பார்த்தோம்னா மொரப்பநாடு வல்லநாடு தாமிரபரணி போறதை பார்த்தாலே பரம சந்தோஷமா இருக்கும். இதுல அப்பப்ப வேற அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது அவசர அவசரமா பார்த்துட்டு போக வேண்டிய வருத்தம் இருக்கும். அதுக்காகவே தாமிரபரணி மாத்த ஒரு 4-5 நாள் ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிக்க வச்சுட்டாரு. இதுக்கெல்லாம் ஏன் சொல்றேன்னா தாமிரபரணி மாதா சத்தியம். நீங்க அவளுக்கு தரமா பிரார்த்தனை பண்ணா இந்து தர்மத்தை ஜெயிக்க வச்சிடுவா. நம்ம அவளுக்குரிய மரியாதையை கொடுக்கலன்னு ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். எப்பேற்பட்டவள் தெரியுமா? அசாத்தியமானவள் தாமிரபரணி மாதா. கங்கை காவல் அந்த பக்கம் தள்ளுவோம், நமக்கு தாமிரபரணி மாதா ஒருத்தி போதும். விழற வேகம் இந்த காரையாறுல எல்லாம் மணிமுத்தாறுலாம் பார்த்தோம்னா அப்படி மனசு அப்படி துள்ளுறதே. எத்தனை சின்ன 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 வரா, என்ன சுக்கம், என்ன ருச்சி. அப்படியே அந்த வேகம். நிஜமாவே இந்த பகவத் தியானம் பண்ணிட்டு ஆழ்வார் பாசங்கள் எல்லாம் சொல்லிட்டு காரையாறுல குளிச்சு பாருங்க, பாவனாச உட்காந்து பாருங்க, அந்த அருவியில தாமிரம்ல குளிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள அப்படியே கட கட கடகடன் சக்தி இறங்கும். தெய்வீக சாநித்தியம் உள்ளுக்குள்ள அப்படியே சல்லுன்னு இறங்குற சத்தியமா உணர முடியும். சத்தியம் பண்ணி சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். வெளில வர தோணாது. ஆதாரம் வேண்டாம், வேற ஒண்ணுமே அப்படியே உட்காந்துட்டுனா உள்ளுக்கு அப்படியே கொண்டு சக்தி அப்படி இறக்குவா. 10,000 கோடி வோல்ட் மின்சாரம் மாதிரி சக்தியை கொட்டுவா. தெய்வீகம் கொட்டி கிடக்கு தாமிரபரணி மாதா இடத்துல. என்ன சொல்றது, கொட்டி கிடக்கு. அனுபவிங்கோ. தாமிரபரணி மாதா அவ்வளவு சிரேஷ்டமானவள், அவளுக்கு மிஞ்சி என்ன உண்டு.
ஆச்சரியமான அந்த தாமிரபரணி நதி ஆத்தங்கரைக்கு போறா பயல. அங்க தியானம் பண்ணு, ஆதிநாதனா நான் இருக்கேன், போய் தியானம் பண்ணுன்னு சொல்ல அங்கேருந்து வந்தார் பிரம்மதேவர். நல்ல ரமணீயமயமான சோலைகள், ஜோரா வயல்வெளி, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பச்சை பச்சேன்னு. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. இந்த பக்கம் அப்படியே போனோம்னா, அதுவும் திருச்செந்தூர் திருநெல்வேலி ரூட்ல அப்படியே போனோம்னா மனசு அப்படி தோத்து போகிறது. எத்தனை ஜீவீகமா இருக்கு. அதாவது வெறும பச்சை பச்சையான்னு இல்லை, எத்தனையோ இடங்கள்லாம் கார்டன் எல்லாம் வைக்கிற, அதெல்லாம் கூட மனசுக்கு ரமணியா இருக்கு. ஆனா தாமிரபரணி ஆத்தங்கள்ல இருக்கிற அந்த வயல்வெளியில அப்படி இந்த கருங்குளம் கிருஷ்ணா அப்படியே தாண்டி அப்படியே போனோம்னா அப்படியே ஒரு தெய்வீகம், சத்தியமா அப்படி தெய்வீகத்தை அப்படியே போயிட்டு இருப்போம். இந்த அந்த பச்சை பசேல்னு அந்த நெல்லு நாத்துல இருந்து, வாழை மரத்துல இருந்து, அங்க ஓரத்துல இருக்கிற ஆலமரம், அரச மரத்துல எல்லாத்துலயுமே அந்த பகவத் சாநித்தியத்தை சத்தியமா இன்னி வரைக்கும் உணர முடியும். கொட்டி கிடக்கு, கொட்டி கிடக்கு. தாமிரபரணி ஆத்தங்கள் அந்த கருங்குளத்தெல்லாம் பார்க்கணும். தாமிரபரணி அது அச்சோடு கொஞ்ச மாதிரி இருப்பா. இப்படி கூட இருப்பாளா இத? அதே காரையால் அந்த இடத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும். வர வேகத்தெல்லாம் பார்த்தோம்னா அதே கருங்குளத்தை போய் பார்க்கணும். அச்சோ, நம்ம மாத்த ஒரு தொட்டி கட்டி தேங்க விட்ட மாதிரி இருப்பா. கருங்குளத்தை பார்க்கணும். நிஜமாவே தாமிரபரணி மாதா மெத்து மெத்து மெத்துன்னு ஆச்சரியமானவள் தாமிரபரணி மாதா. அழகு சொட்ட 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 ஒரு தாமிரபரணி மாதா. அந்த தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு போய் எங்க சத்தியலோகத்திலேருந்து பெருமாள் பிரம்மதேவரை தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு போய் தவம் பண்ணுன்றார். சத்தியலோகம் ஆண்டு நீ போய் தாமிரபரணியில போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்ல அங்கேருந்து ஆச்சரியமா ஓடி வரார். ஆதி பீஜாயன்னு கஜேந்திரன் கத்தினானே, அந்த மாதிரி இவர் ஆதிநாதனா ஆச்சரியமா பெருமாள் அப்படியே தியானம் பண்றார். அப்படியே தாமிரபரணி ஆத்தங்கள்ல பிரம்மதேவ உட்காரு. அவர் சிருஷ்டிகர்த்தாவோ அவர் உட்கார்ந்து தாமிரபரணி ஆத்தங்கள்ல பிரபோ ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்தேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அப்படியே நாராயண ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கார். ஆச்சரியமா பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பிரம்மதேவ தவம் பண்றார். அப்படி தவம் பண்ண உடனே பெருமாள் குரு ரூபமா வந்தார். குரு ரூபமா வந்து அவருக்கு தலையில கையெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி உபதேசம் பண்ணி தன்னுடைய திவ்யமான காட்சி எல்லாம் கொடுத்த உடனே அந்த ஆதிநாதரா எம்பெருமான் காட்சி கொடுத்தார். உடனே பெருமாள் என்ன பண்ணு கேட்டார், இங்க எப்படியே எழுந்துடும், பின்னாடி வர ஜனங்கள் எல்லாம் பார்த்து அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் பெருமாளும் சரி வேற ஏதாவது வேணுமா பிரபோன்னு எனக்கு குருவா வந்து இங்க உபதேசம் பண்ணி காட்சி கொடுத்திருக்க, அதனால இந்த ஊருக்கு குருகூர், அதாவது குருகூர், நம்ம குருகூர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி குருகூர் அப்படின்னு பெயர் வளர்த்தன்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறமா குருகூர் அப்படின்னு ஒரு திருநாமம் வந்ததாக தலப்புதான். பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ண தாமிரபரணி ஆத்தங்கரல ஸ்வயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் ஸ்வயம் தானே ஆதிநாதனாக வந்து இறங்கி காட்சி கொடுத்தார். அசந்து போனார். அதனால அது குருகூர் அப்படின்னு பேர். அதே மாதிரி சுவாமி நம்மாழ்வாருடைய மூதாதையர் திருவழுதி வளநாடன்னு பேர். அவருடைய மூதாதையர் எல்லாம், அவருடைய மூதாதையர் பேர் குரு, அவரோ குருகன்னு பேர் அவருக்கு. அவர் ஆண்டவனாலையும் அதுக்கு குருகூர் அப்படின்னு ஒரு திருநாமம். இப்படி அந்த திருக்குருகூருக்கு இவ்வளவு திருநாமங்கள். இவ்வளவுதானா? நிறைய இருக்கு. ஆழ்வார் திருநகரை பத்தி சொல்லிண்டே இருக்கலாம். திருநெல்வேலி அல்வா மாதிரி வாயிலப்பட அப்படி வழிக்கின்ற உள்ள போற மாதிரி சித்திக்கிற மாதிரி திவ்ய தேச வைபவங்கள் ஆழ்வார் திருநகரிக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல வடதேசத்துல ஒருத்தன் இருந்தான். அவன் பிராமணனா இருந்தான். ஒரு குருவிடத்துல வேதாந்த பாடம் படிச்சுட்டு இருந்தான். நல்லா சத்தையோட கேளுங்க. நீங்க பல வருஷமா அனுபவிச்சுருக்கிற ஒரு ஆழ்வார் திருநகருடைய மகாத்மியம், இனிமேலும் பார்க்க போற ஒரு ஆழ்வார் திருநகரி, வருஷா வருஷம் நவதிருப்பதி பெருமாள் ஓடி வர ஒரு ஆழ்வார் திருநகரி பரமபாகியம். நம்ம பக்கத்துல இருக்கதான் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் பகவத் சங்கல்பம் தான் திருக்குறுமணி நம்பிராரு இப்படி வந்திருக்கும். அதுக்கு அடுத்த என்ன போகணும் நமக்கு தெரியாது. ஆனா ஆழ்வார் திருநகரி இருக்கும். அற்புதமான ஆழ்வார் திருநகரி. அழகா அவன் வடதேசத்துல இருக்கான். ஒரு குருவிடத்துல வேதாந்த பாடம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான், வேதம் எல்லாம் கத்துட்டு இருக்கான். ஆனா அவன் ஒழுங்கா சிரத்தையோட படிக்கிற அகம்பாவியா இருக்கான். அவன் இஷ்டத்துக்கு வேதத்தெல்லாம் சொல்ல, இப்படிதான் வேதம் சொல்லணும்னு நியமங்கள்லாம் இருக்கு, இதை எப்படித்தான் பண்ணணும்னு இருக்கா இல்லையா? தன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. நம்ம இப்படிதான் பண்ணணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது, தர்மம் சொல்றதுன்னா அதை கேட்கணும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அப்போதுதான் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி இல்லாம அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேதத்தை கேவலமா பேசினா, மத்தவாளையும் கேவலமா பேசினா. குரு ரொம்ப ரொம்ப பொறுத்து பார்த்தா, ரொம்ப பொறுத்து பார்த்தா. அவன் கேட்கிற மாதிரி தெரியல. கடைசியில பயல, நீ வேதத்தை எவ்வளவு கேவலப்படுத்துறாய், நீ படாத பாடு பட்டாதான உனக்கு புத்தி வரும்னு சாபம் கொடுக்குற. வேதத்தை கேவலப்படுத்தவே கூடாது.
வேதத்தை கேவலப்படுத்தினா நரகவாசம் தான், சந்தேகமே வேண்டாம். வேதம்னு சொன்னா ரிக் யஜுர் சாமம் அதர்வனம், இது 4 மட்டும்தான் வேதம். வேற எதுக்கும் வேதம்னு சொல்லக்கூடாது. 5வது வேதமும் மகாபாரதத்தை சொல்லணும், அவ்வளவுதான். வேற எதையுமே வேதம்னு சொல்லவே கூடாது. வேதம்னால ரிக் யஜுர் சாமம் அதர்வனம், நம்முடைய வேதவியாசர் சொன்னது மட்டும்தான் வேதம். இது மனிதர்களால உருவாக்கப்பட்டது கிடையாது. இது என்னவோ 2000, 3000, 4000 வருஷங்களில், அதுக்கு முன்னால இருந்து லட்சக்கணக்கான வருஷங்களா இருக்கக்கூடியது வேதம். அதனால வேதம் அப்படின்னாலே நம்முடைய வேதம் தான், வேற எதுவும் வேதமே கிடையாது. நன்னா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. வேதத்தை நீ கேவலப்படுத்தியாத பயில நரகவாசம் தான் உனக்கு, உனக்கு நல்ல புத்தி வரடம் படமா அடங்க மாட்டேங்கிறான்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார். நீ படாத பாடுபட்டு அப்புறம் தான் உனக்கு புத்தி வரப்போறதுன்னு சாபம் கொடுத்துட்டார். அவன் அப்படி வந்துட்டான், மனசு கேட்கல. இருந்தாலும் இத்தனை நாள் இந்த குருவுடைய பார்வையில இருந்தான் இல்லையா, அதனால திடீர்னு ஒரு நல்ல எண்ணம் தோணிட்டு, சரி எப்படி நம்ம ஒண்ணு உருப்படல, பரவாயில்ல கோவில்ல ஏதான ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு கிடக்கலாம்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். இந்த கோவில்ல புல்லு செதுக்கிறது, குப்பையெல்லாம் அள்ளி போடுறது, நந்தவனத்தெல்லாம் சீர்படுத்துறது, அவனால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். நம்மால முடிஞ்ச கைங்கரியங்களை கோவிலுக்கும் பெருமாளுக்கும் பண்ணணும். நம்மால என்ன முடியுமோ அதை பண்ணணும். பண்றதுக்காகத்தான் பகவான் நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்கான். இந்த சரீரத்தை வீணடிச்சுட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. அவன் அப்படியே கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தான். பெருமாள் பார்த்தார், சரி குருவுடைய சாபம் ஒரு பக்கம் இருக்கு, இருந்தாலும் அற்புதமா கைங்கரியம் பண்றான்னு சொல்லி அவனுக்கு அந்த ஜென்மா முடியும் பொழுது அடுத்த ஜென்மால நல்லவனா வரத்துக்கான ஒரு பக்தியை கொடுத்துட்டார். அடுத்த ஜென்மால தாந்தன் அப்படின்னா வந்தான். தாந்தன் அவன் பேர். அந்த தாண்டனா வந்தான். அவன் பாடி வடதேசத்தை இருந்துட்டு இருந்தான், நல்லவனா இருந்தான், வேடுவனா இருந்தான், பக்தி பண்ணிட்டு இருந்தான். அப்ப நிறைய பெரியவாளெல்லாம் பார்த்து சொன்னா, அப்பா நீ விந்தியமலை பக்கம் போடா குழந்தை, அந்த விந்தியமலை பக்கம் போனா நல்லா இருக்கும், அங்க நிறைய தியானம் எல்லாம் பண்ணலாம், நல்ல மகாத்மாக்களை பார்க்கலாம்னு சொல்ல விந்தியமலை பக்கம் அனுப்பி விட்டாங்க. அங்கேருந்து விந்தியமலை வந்துட்டான் அந்த தாந்தன். இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் திருப்தி ஆகலை. இல்லையே, இன்னும் நம்ம தெய்வத்தை பார்க்கலை. தெய்வத்தை பார்க்காம என்ன ஒரு வாழ்க்கை, என்னமோ காத்தால எழுந்துக்கிறோம், அன்னைக்கு பொழுது ஏதோ வேலையை பண்றோம், 3 வேளை சாப்பிடுறோம், பசிச்சா ஆகாரம் எடுத்துக்கிறோம், மலமூத்திர விசர்ஜனம் வந்தா போகிறோம், ராத்திரி தூக்கம் வந்தா தூங்குறோம், இதே பழப்பா போயிட்டு இருக்கேன். தெய்வத்தை பார்க்காம பழுதே பலவர்களும் போய் தொலைக்கிறதே ஒரு தண்டமா இருக்கேன்னு கதறி அழுதான் அந்த தாந்தன். அப்படியே அழுதுமே இருக்கான் விந்திய மலையில. ஒரு மரத்துக்கு இதை உட்காந்து அழுதுனே இருக்கான், தெய்வமே நான் உன்னை பார்க்க முடியாதா, உன்னை அனுபவிக்க முடியாதா, எனக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கதறி அழுதான். கதறி அழுதான். திடீர்னு பார்த்தா ஆச்சரியமா ஆகாசத்துல ஒரு பெரிய வெளிச்சம். அழகா அவனை பார்த்தது, அழகா அந்த வெளிச்சம் பயலே நீ தொடர்ந்து வா ஒரு அசரீரி சப்தம் வேற கொடுத்துது. உடனே பரம சந்தோஷமா அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து அப்படியே விந்திய மலையில நடந்து 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 வந்தான் இந்த தாந்தன். இப்படி நடந்து வந்தான். தாமிரபரணி ஆத்தங்கரையில ஆதிநாத சந்நிதியில அந்த வெளிச்சம் வந்து மறைஞ்ச உடனே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆஹா, தெய்வம் இங்க இருக்கு, எவ்வளவோ நாளா தேடின தெய்வம் இங்க இருக்கு. எங்க விந்திய மலையிலேருந்து தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு வழி காட்டித்தான். நம்ம நிறைய இடங்கள் இந்த மாதிரி வழி காட்டுறதெல்லாம் உண்டு. நட்சத்திரங்கள் இல்லாட்டி பெரிய வெளிச்சம், தேஜமயமான வெளிச்சம்லாம் நிறைய நம்மள வழி காட்டிட்டு தான் இன்னைக்கும் பார்க்கிறவர்களுக்கு தெரியும், இன்னைக்கும் பார்க்க முடியும். அது ரொம்ப கண்ணுக்கு ஹிதமா இருக்கும். அது வர்ணிக்க முடியாது, ஆனா அனுபவிக்க முடியும். தானா அந்த வெளிச்சம் வழிகாட்டு. ஓரளவுக்கு வர்ணிக்கணும் அப்படின்னா, நல்லா மழை கொட்டுற சமயத்துல, மழை கொட்டுறதுக்கு முன்னாடி இருட்டிட்டு கிடக்கும்போது திடீர்னு ஒரு மஞ்சள் வெயில் வரும். இந்த மஞ்சள் வெயில் மாதிரி கண்ணுக்கு ஹிதமா, இந்த விடியற் காலம்புற பொழுதுல சூரியன் உதிக்கிற சமயத்துல ஒரு ஹிதம் இருக்குமே, அந்த மாதிரி வர்ணிக்க முடியாது. அனுபவிங்க. பிரார்த்தனை பண்ணா திருடமா கேட்டா பகவான் கண்டு அந்த மாதிரி அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டோம்னா அபாடான் இருக்கும். அதுக்கு மேல பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒன்னும் இல்லை. பார்க்கணும், எல்லா வேலையும் பார்க்க முடியும், பார்க்க முடியும். கதருங்க நம்மாழ்வாரிடத்துல, எனக்கு காட்டி கொடுங்கோ, எனக்கு அந்த பெரிய வெளிச்சத்தை காட்டி கொடுங்க, அவங்க மகத்துவத்தை புரிய வைங்க. கதை எழுதல்னா நம்மாழ்வார் சத்தியமா நம்ம வீட்டுக்கும் வருவார். நம்ம ஆழ்வார், நம்முடைய ஆழ்வார் நம்ம வீட்டுக்கு வராங்க, எங்க போகிறார்? கூப்பிட்டுக்கோமா, எத்தனை நாள் கூப்பிட்டுருக்கோம். ஒரு நம்மாழ்வாரையோ திருமங்கையாளரை கூப்பிட்டுக்கோமா, ஒரு பிரகல்லாதனை கூப்பிட்டுக்கோமா, ஒரு துருவனை கூப்பிட்டுக்கோமா, ஒரு ஆண்டாளை வாடி எங்காத்துக்குன்னு கூப்பிட்டுருக்கோமா, மீரா வாமா ஒரு நாள், சங்கரரை கூப்பிட்டுருக்கோமா, சுவாமி ராமானுஜரை கூப்பிட்டுருக்கோமா,
சொந்தக்காரங்களை கூப்பிட்டுருக்கோம், தெரிஞ்சவாளை கூப்பிட்டுருக்கோம், பக்தாளை வாங்குவோம் கெஞ்சணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பக்தாளா கூப்பிடணும். ஒரு நாள் பிரகல்லாதன், ஒரு நாள் துருவன், ஒரு நாள் ஆஞ்சநேயமூர்த்தி, ஒரு நாள் நம்மாழ்வா, ஒரு நாள் திருமங்கையாழ்வா, இப்படி ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு பக்தாளா அப்படி கூப்பிட்டு அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சரியமா திருக்குறுங்குடி நம்பிராயரை கூப்பிடணும். இன்னைக்கு வா நம்ம நாட்டில் வந்து தங்கு, உன் கதையெல்லாம் நீ சொல்லு, நான் கேட்கறேன், கூப்பிட்டு உட்கார வச்சிடணும். ஒரு நாள் நம்ம சரகோபுரை கூப்பிட்டு வைக்கணும், உட்காருங்கோ ஆதிநாதரை கூப்பிடணும். இன்னொரு நாள் வானநாமலை நாங்குநேரி பெருமாளை கூப்பிடணும். இன்னொரு நாள் சோரநாட்டியனை கூப்பிடணும். இன்னொரு நாள் மகரநெடுங்குழை காதரை கூப்பிடணும். ஒரு நாள் குருவாயூரப்பனை கூப்பிடணும். இப்படி அனுபவிச்சோம்னாலே கோடி ஜென்மா வேணும், கோடி ஜென்மா வேணும். ஒரு 100 வருஷம், 100 வருஷத்துல விவரம் தெரியுமா? சும்மா ஒரு கணக்கு எடுத்துப்போம். 100 வருஷம் வாழறோம். வேத நூல் பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேனும். 100 வருஷம் கணக்கு 4 நாளா பிரிச்சோம்னா 36,525 நாள். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தரை கூப்பிட்டா கூட நம்ம தர்மத்தை அனுபவிச்சு முடிக்க முடியாது. 36,525 தான் அனுபவிக்க முடியாது. பக்தர்களே லட்சம் லட்சமா கோடி கோடியா இருக்கா. அது இல்லாம 108 திவ்யதேச பெருமாள், அது இல்லாம ஆழ்வார்கள், அதிக அற்புதமான பகவத் பக்தர்கள் அனுபவிச்ச அபிமான ஸ்தலங்கள், இது இல்லாம குருவாயூரப்பன், உடுப்பி கிருஷ்ணன், இது இல்லாம நிறைய. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த மகாத்மாக்கள் எவ்வளவு பேர், புராண இதிகாச பக்தர்களே பல கோடி. அதுக்கப்புறம் வந்த ஸ்ரீசங்கர், அப்புறம் அவருடைய சம்பிரதாயம், அதுக்கப்புறம் ஸ்ரீமத்வர் அவருடைய சம்பிரதாயம், அப்புறம் ஸ்ரீராமானுஜர் அவருடைய சம்பிரதாயம், அப்புறம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, அப்புறம் ஸ்ரீ ராகவேந்திர. இப்படி ஒவ்வொரு நாளா வாழ பழகும். இவர்களோட வாழுங்கோ. இன்னைக்கு சுந்தர பரிபூர்ண நம்பிராயரோட வாழுங்கோ. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணன். நாமம் ஜபிக்கும் பொழுது ஸ்ரத்தையோட ஜபிங்க. இவ்வளவு நேரம் இருந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து இந்து மாதாக்கு ஜெய் சொல்லிட்டு தான் கிளம்பணும். இந்த 2 நிமிஷத்துல ஒன்னும் பெரிய காரியத்தை ஒண்ணு கிழிச்சிட போறது இல்லை யாரும். 2 நிமிஷம் நம்ம தேசத்துக்காக, நம்ம தர்மத்துக்காக இருந்தாகணும். இது நம்முடைய தர்மம், நம்முடைய தர்மம். நம்ம பெருமாளுக்கு நம்ம மரியாதை கொடுக்காம வேற யார் கொடுக்க போறா? மரியாதை கொடுக்க வேண்டிய தர்மம் நமக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க की ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா की ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா की ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா की ஜெய். அப்படி வர வேண்டாமா? ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இன்றைய குருஜியின் உபன்யாசத்தை நமக்கு உபயோகமாக வழங்கியவர்கள் வழக்கறிஞர் திரு NS பகவத் சிங் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா
सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு அந்த உபன்யாசத்துக்கு உபயம் பண்ணியிருக்கிறவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் பகவான் அனுகிரகத்தை அனுபவிச்சென்று சதா சர்வதா இந்து தர்மத்துக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும். எல்லா பக்த ஜனங்களும் பகவான் அனுபவிக்கட்டும். இந்து தர்மம் சௌக்கியமா இருக்கட்டும். जय श्री इंदु माता की, जय श्री इंदु माता की, जय श्री इंदु माता की, जय श्री सुंदर परिपूर्ण नंबिरायर की, जय श्री ताम्रबरणी माता की। राधे कृष्ण राधे कृष्ण।